அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضலில் ஃபலா ஹாதிய லஹு ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய கருணையால் அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் மிகுந்த ஹதீஸுகளை பார்த்து வருகிறோம். ஸலவாத் சொல்லுங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. இன்ஷா அல்லாஹ் முழுமையாக மிஷ்காத்தை முடித்து அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பாபு ஃபதுலுல் அதான் இஜாபத்துல் முஅத்தின். பாங்கு சொல்வதனுடைய சிறப்பு, முஅத்தினுக்கு பதில் சொல்கிற முறை, இவைகளை பற்றிய பாடம். ஹதீஸ் நம்பர் 654. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول المؤذنون أطول الناس عناقا. முஅத்தின்கள் பாங்கு சொல்லக்கூடிய பொறுப்பில் உள்ளவர்கள், பாங்கு சொல்பவர்கள் மனிதர்கள் அனைவரை விட நீண்ட கழுத்தை உடையவராக இருப்பார்கள் யௌமுல் கியாமா நாளிலே. ரவாஹு முஸ்லிம். இப்போ முஅத்தின்கள் கழுத்து நீளமாக இருக்கும் என்பதை கொண்டு அர்த்தம்னா அக்ஸருஹும் அமாலன், அமல் அதிகமாக இருக்கும் அந்த கியாமத்து நாளில். அல்லது அஃதலுஹும் சுரூரன், மகிழ்ச்சியால் அதிகமானவர்களாக இருப்பார்கள். வஅலாஹும் தரஜத்தன், தரஜாவால் உயரமாக இருப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். ஒரு இஸ்திலாஹி வார்த்தை, அவர் கழுத்து ரொம்ப நீளம்பா அப்படின்னா அது ஒரு தமிழில் நம்ம எல்லா பாஷையிலையும் அந்த பழக்கம் இருக்குது. அவர் கை ரொம்ப நீளம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரை பார்த்தாலும் அடிப்பார் அப்படின்னு. தர்மம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அவர் விசாலமான கைங்க, அவருக்கு கை. நீங்கள் எல்லோரும் வந்து கை சின்னதாக தான் இருக்குது அப்படின்னு அர்த்தங்க. விசாலமான கைனா ரொம்ப விசாலமாக கொடுக்குறாரு அப்படின்னு. இன்னும் நம்ம நாக்கு நீளுது அப்படின்னு சொல்கிற பழக்கம் இருக்குது. அப்படின்னா ஓவராக பேசுகிறாரு அப்படின்னு அர்த்தம். இதுக்கேற்றாலும் மூக்கு நீளம் இருக்குது அப்படின்னு எதுலேயும் மூக்கு விட்ற நீ இதுக்கு இங்கே பார்த்தாலும் மூக்கு நுழைக்கிறிய சொல்லுவாங்க இல்லையா. எல்லாத்துலேயுமே மூக்கு நுழைக்கிறது அவர் பழக்கம். இல்லைங்க மூக்கு நுழைக்கிறேன்னா தும்பிக்கையா, யானை தும்பிக்கைனா கொண்டு போய் அது ஜன்னல் வழியாக மூக்கு நுழைச்சிச்சின்னு சொல்லலாம். இவருக்கு வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. மூக்கை நுழைக்கிற அளவுக்குலாம் அவர் பெருசு இல்லைங்களே, அப்படியே அர்த்தம் அதுக்கு. அங்கே அர்த்தம் என்ன, தேவையில்லாமல் தலையிடுறாரு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இஸ்லாஹி வார்த்தை. இப்போ மோதினாரும் கழுத்து பெருசாக இருக்குன்னா முன்னாடி அப்போ இவர் கழுத்து மட்டும் ஒரு கொக்கு மாதிரி கிராமத்து நல்ல எக்ஸ்ட்ரா நிற்குமா, அப்படி அர்த்தம் கிடையாதுங்க. அந்தஸ்தால் அதிகமாக இருப்பார். உயர்ந்த அந்தஸ்தால் எல்லாம் வச்சுருப்பான், உயர்ந்த தர்ஜாவில் வச்சுருக்கான், அல்லது உயர்ந்த இடத்துல வச்சுருப்பான், அரசு நிழல் வச்சுருப்பான், எல்லாரும் அவரை பார்ப்பாங்க. அந்த மாதிரி அர்த்தத்தில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். وأن أبي هريرة رضي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم إذا نودي للصلاة, தொழுகைக்கு பாங்கு சொல்லப்பட்டால் அதுபர ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான், புறமுதுகிட்டு ஓடுகிறான். துபுர்னா பித்தட்டு, பின்னால் தெரிய ஓடுகிறான். லஹு லுராத்துன், அவனுக்கோ பித்தட்டிருந்து காற்று பிரிந்தவனும் ஓடுகிறான், ஃபாஸ்ட்டாக ஓடுறான் அந்தளவுக்கு. ஹத்தா லா யஸ்மஉ தஅதீன், அந்த பாங்கு அவன் காதில் விழக்கூடாது என்பதற்காக வேண்டி ஓடுகிறான். பாங்கு சத்தம் எது வரைக்கும் கேட்குதோ அதை தாண்டி போயிடுறான், கேட்காத அளவுக்கு போயிடுறான், 5 கிலோமீட்டர் தள்ளி போயிடுவான். ஃபைதா கலர் நிதா, பாங்கு சத்தம் பாங்கு சொல்லி முடித்தால் அக்பல, திரும்ப வந்துடுவான். பாங்கு முடிஞ்சு வந்து மறுபடியும் மக்களை வசுவாசு போடுவான். ஹத்தா இதா சுவிப விசலாத்தி, தொழுகைக்காக மீண்டும் அழைப்பு விடுக்கப்பட்டால் அது காமத் சொல்லப்பட்டால் அதுபர, மறுபடியும் ஓடுறான். ஹத்தா இதா குலிய தஸ்வீபு, காமத்து சொல்லி முடிக்கப்பட்டால் அக்பர், திரும்ப வந்துடுறான். வந்து என்ன செய்கிறான், தொழுகையாளிகள் மனசுக்குள்ளே வசுவாசுகளையும் சிந்தனைகளையும் போட்டு தொழுகையை கெடுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறான். ஹத்தா எந்த அளவுக்கு என்றால் யஹ்திரு பைனல் மர்இ வ நஃப்ஸி, ஒரு மனிதனுக்கும் நஃப்ஸுக்கும் மத்தியிலே குறுக்கிடுகிறான். குறுக்கால வந்து அவன் சிந்தனை தொழுகையின் பக்கம் ஈடுபட விடாமல் வேறு சிந்தனை கொண்டு வந்து, தொழுது முடிச்சுட்டு அங்கே போகணும், இங்கே போகணும், அது செய்யணும், இது செய்யணும். உது குறுக்கதா எப்பூர் சொல்லுகிறான், உது குறுக்கதா, இது நினச்சிப்பார், இதை நினச்சிப்பார். தொழுகைன்றோன்னா எல்லா அனுப்பும் வரும், அந்த அனுப்பு வரும், இந்த நினப்பு வரும், இது சிந்தனைகள் மாற்றி வந்துக்கிட்டே இருக்கும்.
லிமா லம்யக்குன் எதுக்குரு, எதை அவன் சிந்தனையில் கொண்டு வரவில்லையோ அதையெல்லாம் சிந்தனையில் அவன் கொண்டு வந்து கொண்டிருப்பான் சைத்தான். ஹத்தா எந்த அளவுக்கு என்றால் எலல்லொரு ரஜுலு, ஒரு மனிதன் ஆகிவிடுகிறான், லா எதிரி கம் சல்லா, இத்தனை ரக்காத் தொழுதை என்றே தெரியாத அளவுக்கு குழம்பி போய் விடுகிறான். 3 ரக்காத் தொழுதான் 4 ரக்காத் தொழுதுனான். அந்த அளவுக்கு மனசில் போட்டு தொழுகையின் பக்கம் சிந்தனை வராமல் வேறு பக்கம் சிந்தனை கொண்டு போய் குழப்பறான். இது சைத்தானுடைய வேலை. முத்தஃபகுன் அலைஹி. அந்த அப்போ அல்லாட்ட பாதுகாப்புக்கு தொழுகை ஆரம்பித்தோடனே அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி பாதுகாவல் தேடிட்டு, இன்னும் சொல்ல போனால் மஸ்ஜிதுக்குள்ளே நுழைஞ்சோடனே பெருமான சைத்தான்கிட்ட பாதுகாப்பு தேடுவாங்க. உள்ள கால் வச்சோடனே பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஸ்ஸலாத்து அலா ரசூலில்லாஹி அவுது பில்லாஹில் அலீம் பி வஜ்ஹில் கரீம் சுல்தானில் கதீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று தொழுகைக்கு வரும்போது, பள்ளிவாசல் வரும்போதே இந்த துவா ஓதிட்டே வரணும். வரும்போது தான் உள்ளே வருவாங்க. அவுது பில்லாஹில் அலீம் பி வஜ்ஹில் கரீம் சுல்தானில் கதீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இந்த துவா ஓதிட்டு உள்ளே வரணும். வந்தால் ஷைத்தான் உள்ளே வரமாட்டான். இன்னும் சொல்லி வாய்த்து வருது, அன்றைக்கி பூரா ஷைத்தான் நம்மளை கெடுக்காமல் இருக்கணும்னா காலையில் ஃபஜ்ர் தொழுகை எந்திரிச்சு உட்காந்தோடனே ஒரு 10 வாட்டி அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான்னு சொல்லிடுங்க. அப்படி ஹதீஸில் வருது. ஃபஜ்ர் தொழுகை எந்திரிச்சு உட்காடுறீங்கள, தூக்கத்தை எந்திரிச்சு உட்காந்தோடனே அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான்னு 10 வாட்டி சொல்லிட்டு அன்றைக்கி பூரா ஷைத்தான் நம்மளை கெடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைஞ்சி போயிடுது, ஓடிடுறான் நம்மளை விட்டு. وعن أبي سعيد الخدري رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا يسمع مدى صوت المؤذن. ஜி முஅத்தினுடைய சத்தம் கேட்கும் அளவுக்கு, ஜி மதா சவுத்தில் முஅத்தினுடைய சத்தம் எதுவரை கேட்கும் அது வரைக்கும் ஜின்னும் வலா இன்சும் வலா ஷையுன், எந்த ஜின்களோ மனிதர்களோ எந்த பொருட்களோ, மரம் செடி கொடி கல்லு முள்ளு எதுவாக இருந்தாலும் அவை கேட்பதில்லை. இல்லா ஷஹிதலஹு யௌமல் கியாமா, கியாம நாள் இவருக்கு சாட்சி சொல்லியே தவிர, அல்லாஹ் இவர் பாங்கு சொன்னார்னு சாட்சி சொல்லி தவிர. அதனால் பாங்கு சொல்லக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திங்க. எல்லாம் வீட்டுக்கு போனால் பாங்கு சொல்லுங்கள். பாங்கு சொல்லக்கூடிய வேலை நல்ல வேலை, அந்த வேலை செய்யுங்க. காசுக்காக இல்லை, அல்லாவுக்காக. ரவாஹுல் புகாரி. வான் அப்துல்லாஹ் பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா சமிஅத்துமுல் முஅத்தின் பாங்கு சொல்வதை கேட்டால் ஃபகூலு மிஸ்ல மா யகூலு, அவர் என்ன சொல்கிறாரோ அதே போன்று திரும்ப சொல்லுங்கள். சும்மா சல்லு அலைய, பாங்கு முடிஞ்சோன்னு இனிமேல் ஸலவாத் சொல்லுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி ஃபஇன்னஹு மன் ஸல்லா அலைய ஸலாத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷ்ரா. யார் என் மீது ஒரு ஸலவாத்து சொல்கிறாரோ அல்லாஹ் அவர் மீது 10 ஸலவாத்தை சொல்கிறான். சும்ம சலுல்லாஹ லீ அல் வசீலா, அதன் பின்பு எனக்கு அல்லாஹ் இடத்திலே வசீலாவை தேடுங்க. அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி ஸாதிகத்தில் அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா, இந்த துஆ ஓதணும். வசீலா என்ற அந்தஸ்தை எங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு தரும்படி அல்லாஹ் இடத்திலே கேளுங்கள். ஃபஇன்னஹா, வசீலா என்பதாகிறது மன்சிலத்துன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் உயர்ந்த ஒரு அந்தஸ்து. லா தம்பகி இல்லா லி அப்தின் மின் இபாதில்லாஹி, அல்லாஹ்வுடைய அடியார்களை ஒரே ஒரு அடியாருக்கு தான் அது தகுமானது, வேறு யாருக்கும் தகுமானதல்ல. அது அல்லாஹ் எனக்கு தரட்டுன்னு கேளுங்க. வ அர்ஜு அன் நக்கூன் அனஹுவ, நான் அதற்கு உரியவனாக இருக்க ஆசைப்படுகிறேன். ஒமன் சஅலலி அல் வசீலத்தை, அந்த வசீலா என்ற அந்தஸ்தை எனக்கு அல்லாஹ் தர வேண்டும் என்று யார் கேட்கிறாரோ ஹல்லத் அலைஹி ஷஃபாஅத்து, அவருக்கு எனது ஷஃபாஅத்து வாஜிபாகி விடுகிறது. அப்போ நான் பெரிய அந்தஸ்துக்கு போனதுக்காக துஆ செய்யுங்க, ஓட்டு போடுங்கன்னு கேட்டாங்க. நான் சொல்லலாம் அந்த ஓட்டு எதுக்கு, அந்த வசீலா எதுக்காண்டி, என்ன அந்தஸ்து, அது என்ன அந்தஸ்து? வசீலாவுடைய அந்தஸ்துனா ஒட்டுமொத்த மக்களுக்கும் சிஃபாரிசு செய்யக்கூடிய அந்தஸ்து. அப்போ நீ எனக்கு அந்த வசீலா கிடைச்சா உன்னை காப்பாற்றுறேன்னு அர்த்தம். ஒட்டுமொத்த மக்களுக்கும் சிஃபாரிசு செய்யக்கூடிய அந்தஸ்து, அந்த அந்தஸ்து எனக்கு தரும்படி அல்லாட்டு கேளுங்க, உங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்காக தான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. அந்த ஆசை நம்மேலுள்ள பேராசையால் கேட்கிறார்கள் சிலதாக. நான் மட்டும் போகணுன்னு இல்லை, எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகணுன்னு. ரவாஹ் முஸ்லிம். வான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم இதா காலல் முஅத்தின் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் ஃபகால அஹதுக்கும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். முஅத்தின் அல்லாஹ் அக்பர் சொன்னால் நீங்களும் உங்களை அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் சும்மா கால அஷது அல்லா இலாஹ இல்லல்லா கால அஷது அல்லா இலாஹ இல்லல்லா, அதுக்கு அதே திரும்ப சொல்லணும். சும்மா கால அஷது அன்ன முஹம்மது ரசூல்லான்னு சொன்னால் கால அஷது அன்ன முஹம்மது ரசூல்லான்னு சொல்ல வேண்டும். சும்மா கால ஹய்யா அலா ஸலா என்று சொன்னால் கால லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா என்று சொல்ல வேண்டும். ஏன்னா ஹய்யா அலா ஸலா தொழுகைக்கு வாருங்கன்னு அர்த்தம். தொழுகைக்கு வாங்கன்னு கூப்பிட்டு திரும்ப தொழுகைக்கு வாங்கன்னு அவரை திருப்பி கொடுக்கக்கூடாது. தொழுகைக்கு வாங்கன்னு கூப்பிட்டா இன்ஷா அல்லா வர ரெடியாக இருக்கிறோம், அல்லாஹ் நாடாமல் எந்த நல்ல காரியம் செய்ய முடியாது, இல்லை அல்லாஹ் கூட்டிகிட்டு வருவான் அப்படின்னு அர்த்தம். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா.
சும்மா கால ஹையா அல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் வாருங்கள். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. நன்மையோ தீமை, எந்த நன்மை தீமை அல்லாஹ் கையில் இருக்குது. எந்த நன்மையை விட்டு நாம் செய்யவும் முடியாது, தீமையை விட்டு தப்பிக்கவும் முடியாது, அல்லாஹ் நாடினாலே தவிர. சும்மா கால அல்லாஹ் அக்பர் சொன்னால் அல்லாஹ் அக்பர்னு சொல்லணும். சும்மா கால லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லணும். இவ்வாறு யார் சொன்னாரோ ஷர்த்து ஜவாப் என்னங்க? தஹலல் ஜன்னா, சூனத்தில் நுழைந்து விடுகிறார். பாங்கு பதில் சொன்னாலே சுருக்கம் பெயர்றார். அந்த பதிலுக்கு பாங்கு பதில் சொன்ன பின்னாடி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி அந்த ஸலவாத் சொல்லி அந்த துவா ஓதிட்டா பெருமாள் ஷஃபாத்தும் கிடச்சிருது. எவ்வளோ ஈஸியாக சுருக்கத்தை அல்லாஹ் கொடுக்குறான் பாருங்க. ரவாஹ் முஸ்லிம். பை அமலே கசீர் அமலே கலீல். ரவாஹ் முஸ்லிம். வன் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் கால ஹீன யஸ்மஉன் நிதா, யார் பாங்கு சத்தம் கேட்டவுடன் சொல்கிறாரோ அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்மா, இந்த பரிபூர்ணமான அழைப்புக்கு ரப்பே, பாங்குக்கு அல்லாஹ் ரப்பா இருக்க போய் தான் கியாமத் வரைக்கும் இந்த பாங்கு கொண்டு போகிறான். இந்த பாங்குடைய ரப்பே, இந்த பாங்குக்கு ரப்பா இருக்கக்கூடியவனே, வஸ்ஸலாத்தில் காயிமா, நிலைநிறுத்தப்படும் தொழுகைக்கு ரப்பே, கியாமத் வரைக்கும் தொழுகை அல்லாஹ் தான் கொண்டு போய் சேர்க்குறான். ஏன்னா அல்லாஹ் ரப்பா இருக்கான் தொழுகைக்கு. இந்த ரப்பே ஆத்தீனி தருவாயாக முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் வசீலத்தை, அந்த உயர்ந்த வசீலா என்ற அந்தஸ்தை தருவாயாக. வல் ஃபதீலத்தை, இன்னும் உயர்ந்த எல்லாரோட மேலான சிறப்பை அவர்களுக்கு தருவாயாக. வபஅஸுஹு, அவரை எழுப்புவாயாக. மகாமம் மஹ்மூதன் இல்லதி வஅத்தஹு, நீ பெருமானாருக்கு வாக்குறுதி அளித்தாயே அந்த மகாமுல் மஹ்மூதில் அவர்களை எழுப்புவாயாக என்று ஓத வேண்டும். அப்படி யார் ஓதினாரோ ஹல்லத் லஹு ஷஃபாஅத்தி யௌமல் கியாமா, கியாமத்தினாலே என்னுடைய ஷஃபாத் அவருக்கு வாஜிபாக ஆகிவிட்டது. அல்லாஹ் பெருமான் அப்படி சொல்லுமான்னு சொல்கிறான். மகாமுல் மஹ்மூத் அது என்ன ஆயத்து? என்ன மகாமு மஹ்மூதா ஆயத்துங்க போயிருது. அசா இபஅஸக ரப்புக மகாமம் மஹ்மூதா, அல்லாஹ் தஆலா உங்களை மகாமுல் மஹ்மூதை எழுப்புவான் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்துருக்கான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகாமுல் மஹ்மூதில் எழுப்புவோம் என்று. மகாம் மஹ்மூதுனா யாருக்கும் தர முடியாத உயர்ந்த புகழப்பட்ட ஒரு மகாம், ஒரு அந்தஸ்து. அந்த அந்தஸ்தில் ரசூலுல்லாஹ் மட்டும்தான் அல்லாஹ் வச்சுருப்பான். அது ரசூலுல்லாஹ் கூட அல்லான்னு கேட்கணும். இந்த சுருக்கமான துவா தான் வருது பை. ஒரு பைஹக்கி ரிவாயத்தில் இன்னக லா துக்லிஃபில் மிஆத் அது சேர்த்து வருது. அவ்வளோதான். நம்ம நிறைய சேர்த்துக்கிறாங்க ரபி பாங்கு துவாவில், பெரிய துவாவாயிருது. அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆத்தி முஹம்மதின் வஸீலத்த வல் ஃபதீலத்த வபஅஸு மகாம் மஹ்மூதின் அல்லதி வஅத்தஹு இன்னக லா துக்லிஃபில் மிஆத். இதுதான் ஹதீஸில் வருது. நம்முடைய வரும் அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆத்தி சய்யிதுனா முஹம்மதின் வஸீலத்த வல் ஃபதீலத்தை, இதுவரையும் கரெக்டு. வத்தரஜத்த ரஃபீஅத்த வபஅஸுஹும் அல் ஆலியத்த ஷரீஃபத்தை, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருந்து. ஆனால் தேவையில்லை பெருமானம் சொல்லி கொடுத்து கரெக்டாக சொல்லுங்கள். வபஅஸுஹு மகாமம் மஹ்மூதன் அல்லதி வஅத்தஹு இன்னக லா துக்லிஃபில் மிஆத். இப்போ இந்த ரிவாயத்து புகாரி ரிவாயத்து, இதில் இன்னக லா துக்லிஃபில் மிஆதும் இல்லை. பைஹக்கி ரிவாயத்தில் இன்னக்கி லா துக்லிஃபில் மிஆத் இருக்குது, அது சேர்த்துக்கலாம். ரிவாயத்து வரன்னு இல்லை. வபஅஸு மகாம மஹ்மூதன் அல்லதி வஅத்தஹு வர்ஸுக்னா ஷஃபாஅத்தஹு வஅவ்ரித்னா ஹவுலஹு யௌமல் கியாமத்தி இன்னக லா துக்லிஃபில் செய்கிறாங்கல்ல, இதெல்லாம் இல்லை ரிவாயத்தில். அதான் பெருமாள் இந்த துவா ஓதனாலே ஷஃபாஅத் வாஜிபுன்ட்டாங்க. திரும்ப வர்ஸுக்னா ஷஃபாஅத்தஹு வஅவ்ரித்னா ஹவுலஹு யௌமல் கியாமத்தி, இதெல்லாம் சேர்த்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸு. இப்படிலாம் ஹதீஸில் நான் பார்த்த வரைக்கும் இல்லை. பைஹக்கியில் ஒரே ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா இருக்குது. இன்னக லா துக்லிஃபில் மிஆத் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், ஹதீஸில் வரக்கூடிய துவா அப்படி ஓதிடணும். ஹதீஸில் வராத துவா, வந்த துவாக்களுக்கு வராத துவா ஓதுறது கண்ணீருப்பாக காய்க்க வந்துட்டு. ஹதீஸில் வருது பாங்க முடிச்சுன்னு ஃபஸ்ட் என்ன செய்யணும், எடுத்துன்னு அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்மா ஓதக்கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி ஓதிட்டு அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆத்தி சய்யிதினா முஹம்மதின் வஸீலத்த வல் ஃபதீலத்த வபஅஸு மகாம் மஹ்மூதின் அல்லதி வஅத்தஹு வர்ஸுக்னா, மனப்பாடம் பண்ணிட்டோம் அப்படி வருது நம்ம வாயில். வபஅஸு மகாம் மஹ்மூதின் அல்லதி வஅத்தஹு இன்னக லா துக்லிஃபில் மிஆத்னு ஓதிட்டு ரலீனா பில்லாஹி, அது ரிவாயத்து வருது. ரலீனா பில்லாஹி ரப்பா பில் இஸ்லாமி தீனா பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலன் வ நபிய்யா அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி ஸாதிகத்தில் முஸ்தஜாபிலஹா தாவத்தில் ஹக்கி கலிமதி தக்வா ஹீனா அலைஹா வ அமித்னா அலைஹா வ பஅத்னா அலைஹா வஜஅல்னா மின் ஹியாரி அஹ்லிஹா ஹியாம் வ அம்வாதா, இது ஹதீஸில் வருது. அதுக்கு மேலே என்ன துவான்னு கேட்கும். அல்லாஹும்ம ரப்பனா அல்லாஹும்ம அக்தர்னா லி ஹித்மதி தீனிக் வஸ்தனா லி நஃப்ஸிக வ இலாஇ கலிமதிக மா அல் இக்லாஸி வல் ஆஃபியா. என்ன துவா வேணால் விடி கேட்கலாம், தப்பில்லை. பொதுவாக ரொம்ப பேர் ரொம்ப ஆலிம்சாக்கள்
தொழுகைக்கு பின்னாடி துவா கேட்கும்போது ரசூலை கேட்காத துவாலாம் கேட்குறாங்க. கேட்காத துவா கேட்கலாமா இல்லையா? தாராளமாக கேட்கலாம். பெரும்பாலும் கேட்ட துவாவும் கேட்கலாம், கேட்காத துவாவும் எவ்வளோ வரைக்கும் கேட்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் கேட்ட துவாக்கள் எல்லாமே ஜாமிய மானே ஊத்தீத்து ஜவாமியுல் கலீம், சுருக்கமாக சொல்லி விரிவான பொருளோடு பேசும் கலையை அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கிறான்னு பெருமானம் சொல்லியிருக்காங்க. பெருமானம் கேட்ட துவா எல்லாமே சுருக்கமாக இருக்கும், பொருள் விரிவாக இருக்கும். அது கேளுங்க பை. திரும்ப திரும்ப கேட்க அது முக்ததிகளுக்கும் பின்னாருக்கும் மனப்பாடம் ஆயிரும். அதை விட்டுட்டு பெருமானம் கேட்காத துவாக்கள்லாம் நிறையா இருக்குல்ல, அது தனியாக நீ கேட்டுக்க, யார் வேணான்னு சொன்னாங்க. அதனால் பெருமானம் கேட்ட துவாக்களை அது கேட்கணுக்கு ஒரு வெறி அந்த காலத்துலேருந்தே. யாராவது பெருமானம் சொன்ன கேட்காத துவா கேட்டால் எனக்கு பிடிக்காது. அதில் வேறு சில பேர் கேட்காத ஒரு பக்கம் கேட்க வேணான்னு சொன்ன துவா சிலது இருக்குது. பெருமாள் கேட்காதீங்கன்னு சொன்ன துவா அதை கேட்டு உட்காந்துருக்காங்க. அல்லாஹும்ம ஜஅல்னா லில் அலல் பலாய் சாபிரீன், பலாக்களின் மீது பொறுமை காப்பவர்கள் எங்களை ஆக்குவாயாக. இது எங்கே கேட்டாங்க? கேட்க வேணான்றாங்க. ஒரு சஹாபி கேட்டிருக்க கேட்காதீங்கன்னு நாங்கள் சொல்லலாம். சஅல்தல்லாஹ் அல் பலா, அல்லாஹ் பலா கேட்குறேன் நீ அப்படின்னாங்க. கேட்கவே கூடாது. சில பேர் அல்லாஹும்மா சபரன் ஜமீலா வஜ்ரன் அலீமா, சபரன் ஜமீலா கூட எல்லாம் கேட்குறது. இன்னும் சில பேர் வந்து சபித் அக்தாமா அந்த முன்னேறும் சொன்னாலும் கோமல் காஃபிரி அல்லாஹும்மா அஃப்ரிக் அலைனா சபரன், அஃப்ரிக் தானே, அஃப்ரிக் அலைனா சபரன். இது போர்க்காலத்தில் கேட்டாங்கன்னு வருது. போர்க்காலத்தில் எதிரிகளுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு எல்லாம் இங்கே தப்பித்து போக விடாமல், இங்கேருந்து புறமுதுகிட்டு ஓடாமல் நாங்கள் காத்திருக்க வேண்டும், எதிரிகளோடு போரிட வேண்டும் கேட்டாங்க. அல்லாஹும் அஃப்ரிக் அலைனா சபரம் சபித் அக்தாமா. அதை வந்து ஃபஜ்ர் துவாவில் கேட்குறாங்க. அல்லாஹும் அஃப்ரிக் அலைனா சபரா சபி. இந்த மாதிரி சபரை கேட்குறதுக்கு இதெல்லாம் கேட்க வேண்டாம்னு சொன்ன துவா. சபரன் ஜமீலன் அஜரன் அலீமா இதெல்லாம் பெரும்பாலும் கேட்காத துவா. ஆனந்துங்களா, அதை கேட்கக்கூடாது. அதே மாதிரி சில பேர் அல்லாஹும்ம பாரிக் லஹும் பிர்ரிஃபாஇ வல் பனீன், எங்கே கல்யாணத்தில் பெரும்பாலும் கேட்க வேண்டாம்னு சொன்ன துவா. அழகாக ஜாஹிலியா காலத்தில் பிர்ரிஃபாஇ வல் பனீன் என்று துவா செய்வார்கள். செழிப்பையும் ஆண் பிள்ளைகளையும் அல்லாஹ் அவங்களுக்கு தருவானாகன்னு அர்த்தம். இந்த துவா சொன்ன பெருமாள் இந்த துவா ஓத வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாச்சுமா பாரக் அல்லாஹ் லக்குமா பாரக் அலைக்குமா ஜமா பைனுக்குமா பில் ஹைர் என்ற துவா கற்றுக் கொடுத்தாங்க. அது வேண்டாம் என்று சொல்லிட்டு கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கு பகரமாக கற்றுக் கொடுத்தான்னு வருது ஹதீஸ்லேயே. அதை ஒரு கல்யாணத்தில் கல்யாண மண்டபத்தில் உட்காந்துக்கிட்டு சில ஆலிம்சாக்கள் ஹதீஸ்லாம் பார்க்குறது இல்லை, என்ன செய்கிறது, உதவி முடிச்சு தூக்கி வச்சாங்களே கிதாபை, அவ்வளோதான். முஷ்காத்தில் நம்ம கிதாபு சலா சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் வச்சு தானே. மற்றெல்லாம் பார்க்குறதே கிடையாது. அல்லாஹும் பாரிக் லஹும் பிர்ரிஃபாஇ வல் பனீன். இப்போ சில பேர் பனீன்னு ஆம்பளை பொண்ணு மட்டும், ஆனால் பொம்பளை பிள்ளையும் சேர்த்துக்குவ மட்டும் அல்லாஹும் பாரிக் லஹும் பிர்ரிஃபாஇ வல் பனீன் வல் பனாத் சேர்த்துக்கிறது, புதுசாக ஜாயின் பண்ணிக்கிறது. பெருமாள் கேட்கவே இல்லை, கேட்க வேணான்னு சொன்ன துவா. ஆனால் துவாக்கள் பெருமாள் கேட்டதே கேட்கணும்னு ரொம்ப வெறி எனக்கு லாடு ஃபசலை கொண்டு. அதனால என்ன பண்ணேன், நான் பெருமாள் துவாக்கள்லாம் தொகுத்து எழுதி கையில் எழுதி நான் ஓதிட்டே உட்காந்துருப்பேன். கையில் நிறைய அந்த துவாக்கெல்லாம் கையில் எழுதி வச்சு அதை ஓதிட்டு இருப்பேன். தர்ஜுமா செஞ்சு ஜெராக்ஸ் போட்டு எல்லாத்துக்கும் கொடுத்தேன், எல்லோரும் ஓதுங்கப்பான்னு. ஒரு முறை ஒரு மனிதர் வந்து ஜமான் சர்க்கார் முறியுது. அவர் வந்து நைட்டு கனவுல பார்த்து காலையில் வந்து சொல்கிறார், இன்றைக்கி நைட்டு கனவுல ஜமான் சர்க்கார் கனவுல வந்தாங்க, வந்து நீங்கள் என்னமோ துவா கிதாபெலாம் இன்னும் கையில் எழுதி அதை ஜெராக்ஸ் போட்டு வச்சுருக்கீங்களாம், அதை போய் நீங்கள் வாங்கி ஓதுன்னு சொன்னாங்க, அப்படி தான் வச்சுருக்கீங்களான்னு கேட்குறாரு. வந்து அவருக்கு தெரியாது, வந்து கேட்டார். ஆமாங்க இருக்குன்னு சொன்னால் கொடுங்க வாங்கி வர்றார். அப்புறம் தான் அவன் சிறப்பு என்னன்னு தெரிஞ்சிச்சு. உடனே என்ன பண்ணேன், அதை அச்சு போட்டாச்சு. திரும்பி தினசரி துவாக்கள் ஒரு புக்கு, ஹிஸ்புல் ஆதம் ஒரு புக்கு, முக்தசர் ஹிஸ்புல் ஆதம், அந்த மாதிரிலாம் பெரும்பாலான துவாக்களே ஓதுங்க பை. அது இல்லாதது என்ன இருக்குது? எல்லாமே இருக்குது, எல்லாமே அதில் இருக்குது. வஅன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கால கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகீரு இதா தலஅல் ஃபஜ்ர். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஊருக்கு போர் புரிய செல்வார்கள், ஆனால் காலை நேரத்தில் தான் போர் புரிவார்கள். போர் தந்திரங்களில் ஒரு தந்திரம், அவர்கள் அசந்திருக்கும் நேரத்தில் திடீர் தாக்குதல். அவன் போரில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு கை அருவா ரெடி வாரில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கும்போது போர் தொடக்கூடாது. திடீர் தாக்குதல், திடீர்னு போய் நிற்பாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் தந்திரங்களில் ஜெயிப்பதற்கு ஒரு முறைகள் ஒரு முறை. இப்போ இந்த ஊர்க்காரங்க நம்ம எதிர்க்கிறாங்க, இந்த ஊர்க்காரங்க நமக்கு எதிராக படை தயார் செய்து கொண்டு இருக்கிறார்கள்னு ஒற்றர்கள் மூலமாக தெரிய வரும். பெரும்பாலும் எல்லா ஊர்லேயும் ஒற்றர்கள் வச்சுருப்பாங்க. இப்போ இந்த ஊருக்கார பனு தமீம் உதாரணமாக, பனு தமீம் நல்ல பண்ணிங்க, பனு ஹனீஃப் கூட்டத்தார்னு வச்சுக்குவோம். அவங்க அந்த முசைலமா கதாபுடைய ஆட்கள். பனு ஹனீஃப் கூட்டத்தார்கள் மதீனா மீது போர் தொடுக்க ரெடியாக இருக்கிறாங்கன்னு ஒரு தகவல் வந்துச்சு ஒற்றர்கள் மூலமாக. எப்போன்னு பார்க்கணும், ஒரு மாதத்துக்குள்ள எல்லாம் ஆயுதங்கள்லாம் தீட்டிட்டு இருக்கிறாங்க, அம்பெல்லாம் தயார் பண்ணிட்டுருக்காங்க, வாட்கள்லாம் தயார் பண்ணிட்டுருக்காங்க.
ஆட்கள்லாம் எல்லாம் படையெல்லாம் பிரிச்சுட்ருக்குறாங்க. ஒரு மாதத்தில் வந்துடுவாங்க. உதாரணமாக ரபி லெவல் பிற 1 தாக்குதல் தொடுத்துருவாங்க அப்படின்னு பெருமாள் சஃபர் 15 ரெடி ஆகிக்கிங்க அப்படின்னு சொல்லிக்குவாங்க. சொல்லிட்டு இப்போ இங்கேருந்து நம்ம திருப்பூருக்கு உதாரணமாக மேற்கால போனால் கோயம்புத்தூர், கிழக்கால போனால் ஈரோடு. பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களும் ஒற்று வச்சுருப்பாங்கள்ல, நம்ம ஒற்று வச்சுருக்க மாதிரி எதிரிகளும் ஒற்று வச்சுருப்பாங்கள்ல. அதனால் நான் வந்து கோயம்புத்தூர் இப்போ படையெடுக்க போகணும் அப்படின்னா, எப்பா சஃபர் 15 இல்லை ரெடியாக இருந்துங்க, ஈரோட்டுக்கு படையெடுக்க நம்ம போகணும், ஈரோட்டில் ஒரு வேலையாக போகிறோம், போருக்கு ரெடியாக இருந்துங்க, நம்ம கிழக்கால போகிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே எல்லாம் ரெடியாகும். போகும்போது கிழக்கிலே போவாங்க. உடனே வேறு பக்கம் செய்தி அங்கே வர்றாங்க இங்கே வர்றாங்க. கிழக்கால போகிற மாதிரி போய் வயலுக்குள்ளே பூந்து, கிழக்கில் ரோட்டு போகிற மாதிரி அப்படியே பூந்து அடித்து சுற்றி யாருக்கும் தெரியாமல் வந்து மேற்கால வந்து ஏறி நேராக போயிடுறது கோயம்புத்தூருக்கு. அங்கே போய் எல்லோரும் அவனுக்கு தெரியவே தெரியும் இப்படி படம் வருதுன்னு தெரியாது. நடுஜாமத்துக்கு அவங்க இரவில் நடந்து போவாங்க. போய் ஊருக்கிட்ட போர் தொடுக்கிற இடத்துல கரெக்டாக உட்காந்துக்குவோம். காலையில் சூரியன் லைட்டாக வெளிச்சம் வந்தோடனே எல்லாரும் கிளம்பிடுறது. இங்கே சொல்ல கிளம்புங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சலோ அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சிப்பாயோ என்ன சொல்லுவாங்களே பா இதில் ஆகேபடோ அப்படின்ட்டு ஆகேபடோ சரோ இலகார் அப்படின்னு கிளம்பிடும். எல்லாம் கிளம்பி போய் சண்டைக்கு போயிடணும். நேராக வஜ்ரோட அவன் தூங்கிட்டு இருப்பான். அடிச்சு சத்தம் கேட்குது. எல்லாம் எந்திரிச்சு பார்த்தா குதிரையின் காலடி ஓசை கேட்குது, வாழ்க்கையில் உரச சத்தம் கேட்குது. எந்திரிச்சு பார்த்தா தான் எல்லாத்துக்கும் அப்பாடி எல்லாம் உளுந்தடிச்சு ஓடுவான், வாழை பொறுக்கிறதாவது அப்படின்னு துணியை காணும் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இது பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் தொடுக்கிற முறைகளில் ஒரு முறை. அப்போ அந்த காலை நேரத்தில் எங்கேயாவது பாங்கு சத்தம் கேட்குதா பாருப்பா. அதாவது நம்ம கேள்விப்பட்டு வந்தோம், யாராவது இஸ்லாம் வந்திருக்கு முஸ்லீம்கள் ஆயிருந்தாங்கன்னா அப்போ நான் முஸ்லீம்களுக்கு போர் தொடுக்கிற மாதிரி ஆயிரும், இஸ்லாமியர்கள் நம்ம கட்சியை நாம அழிச்ச மாதிரி ஆயிரும் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கேயாவது சத்தம் கேட்டுச்சுன்னு சொன்னால் நின்றுங்க, படைக்கு சமாதானத்துக்கு ஆளை அனுப்புங்க. அவங்க வந்து நமக்கு கிடைத்த தகவல் வந்து சரியான தகவல் கிடையாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா பல ஊர்கள் இஸ்லாம் பரவிட்டே இருந்துச்சு. ஒரு கூட்டமாக அங்கங்கே இஸ்லாத்துக்கு வந்துருந்தாங்கன்னா அதை முதல்ல கவனிப்பாங்க. கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகீரு இதா தலா அல் ஃபஜ்ர் உதயமாகிற நேரத்தில் திடீர் தாக்குதல் நடத்துவாள். அகார அப்படின்னா இல்கார், அதுதான் திடீர் தாக்குதல். ஒக்கான எஸ்தமி உல் அதான், பாங் சத்தம் கேட்கிறதா என்று கேட்பார்கள். பைன் சமியா அதானன், பாங் சத்தம் கேட்டால் அம்சக்க, போர் தொடுக்க மாட்டார்கள். இல்லா கேட்காவிட்டால் அகார, தாக்குதல் தொடுப்பார்கள். சமியா ரஜுலன் யகூலு, ஒரு நாள் ஒரு இடத்துல போய் தங்கியிருந்தார்கள். அங்கன்னு சத்தம் வந்துச்சு, அல்லாஹு அக்பர் என்று. ஃபகார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் ஃபித்ரத்தி, எல்லாம் இஸ்லாத்தில் தான் இருக்கிறார்கள். சும்மா கால அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சத்தம் வந்தது. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹரஜ்த மினன் நார், நரகை விட்டும் நீ வெளியேறி விட்டாய் என்று சொல்லிவிட்டார்கள். ஃபநலரு, எல்லோரும் பார்த்தார்கள். ஃபைதாஹு ராஇ மிஅஸன், அங்கே ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒருவர் இது பாங்கு சொல்லி கொண்டிருந்தார். ரவாஹு முஸ்லிம். மிஅஸுனா மிஅஸுன்னு சொன்னால் வெள்ளாடுன்னு அர்த்தம். வமினல் மஅஸி ஸ்னைனி வமினல் லஅனி ஸ்னைனி குல் ஆதக்கரைனி ஹர்ரம அமில் உன்சைன், அதில் குர்ஆன் ஷரீஃபில். وعن سعد بن رواه مسلم وعن سعد بن أبي وقاص رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من قال حين يسمع المؤذن, முஅத்தின் பாங்கு சொன்னவுடன் யார் சொல்கிறாரோ, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ரலீனா பில்லாஹி ரப்பன் வ பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலன் வ பில் இஸ்லாமி தீனன் என்று யார் சொன்னார்களோ, குஃபிர லஹு ஸம்புஹு, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. ரவாஹு முஸ்லிம். وعن عبيد الله بن مغفل رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم بين كل أذانين صلاة, ஒவ்வொரு 2 பாங்குகளுக்கு மத்தியிலே தொழுகை இருக்கிறது. பாங்குக்கும் காமத்துக்கும் சேர்த்து அதானைன் அப்படின்னு சொல்லுவாங்க, 2 பாங்குகள் அப்படின்னு தக்லீப்னு சொல்கிறது. ஜி அபூபக்கர் நாயகம் உமர் நாயகத்துக்கு சேர்த்து உமரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாங்குக்கும் காமத்துக்கும் நடுவில் 2க்கும் சேர்த்து அதானைன், 2 பாங்குகளுக்கு மத்தியிலே ஒரு தொழுகை இருக்கிறது அப்படின்னா, பாங்குக்கும் காமத்துக்கும் மத்தியில் சுன்னத்தான தொழுவுங்க. ஃபஜரில் இருக்குது, லுஹரில் இருக்குது, அசரில் நஃபிலா தொழுது. அசரில் முவக்கதா இல்லை, ஃபஜர்லையும் லுஹர்லையும் முவக்கதா, அசரில் கைர முவக்கதா, மக்ரிபில் வந்து கிடையாது, இஷாவில் முவக்கதா கைர முவக்கதா அல்லாத. பள்ளிவாசலுக்குள்ளே வர்றீங்க, உலு செஞ்சுட்டு வரோன்னா தஹியத்துல் மஸ்ஜிதோ தஹியத்துல் ஒதுவோ அல்லது நஃபில் தொழுகையோ 2 ரக்காத் தொழுதுக்கணும். காம சொல்கிறதுக்கு மத்தியில் உட்காரதுக்கு முன்னாடி தொழுதுக்கணும்.
மகரிபில் மட்டும் அது கிடையாது பை. பெருமாள் சொன்ன மகரிபா பாங்க சொன்ன உடனே தொழுதாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனாலும் இந்த ஹதீஸை வைத்துக்கொண்டு சில மதுஹபுகளில், அதாவது ஷாஃபியில் இல்லை, ஹம்பலி மதுஹப்லேயோ அதுலேயோ இல்லை, மகரிபிலையும் வந்து இந்த மாதிரி தொழுது கொள்வது சுன்னத்து முஸ்தஹபு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா சில பள்ளிவாசல்களில், ஷாஃபி மஹல்லாக்குள்ள பள்ளிவாசல்களில் மகரிப் பாங்க சொல்லிவிட்டு இடைவெளி கொடுப்பாங்க, டக்குன்னு தொழுதுக்குவாங்க, அப்புறம் தான் காம சொல்லுவாங்க. மகரிபிலையும் நமக்கு புதுசாக தெரியும், அந்த மாதிரி இந்த ஹதீஸை வச்சு தான் அவங்க அமல் செய்கிறாங்க. சும்மா கால சாலிசத்தி, மூன்றாவது முறை சொன்னார்கள், லிமன் ஷா, 3 தடவை இப்படி சொன்னாங்க. சொல்லிவிட்டு 3ஆவது தடவை சொன்னாங்க, லிமன் ஷா, விரும்பியவருக்கு, எல்லாருக்கும் ஃபரது கட்டாய வாஜிபெலாம் கிடையாது, விரும்பியவர்கள் நஃபிலாக தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னார். முத்தஃபகுன் அலைஹி. அல்-ஃபஸ்லு ஸானி அன் அபி ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு கால் கால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் இமாம் லாமினுன், இமாமாகிறவர் பொறுப்புதாரியாக இருக்கிறார். வல் முஅத்தினு முஅத்தமினுன், முஅத்தினாகிறவர் பாங்கு சொல்பவர் நம்பிக்கையாளராக இருக்கிறார். அப்போ இமாம் பொறுப்புதாரி, மக்கள் அனைவருடைய தொழுகைக்கும் அவர் தான் பொறுப்பு. அவர் முறைப்படி தொழுகை வைக்கணும், முறைப்படி குத்துபா செய்யணும், அந்த தொழுகையை பாதுகாக்கணும், இவர் ஒழுங்காக ஒழுங்கு செஞ்சுருக்கணும், மக்கள் யார் சஃப்பு ஒழுங்காக நிற்க வைக்கணும். பொறுப்புதாரின்னா தொழுகை வராதவங்களுக்கும் ஒரு பொறுப்பு. இதாக தொழுகை வரலையா, அவங்களை எப்படி தொழுகை ஏன் வரலன்னு விசாரிக்கணும், அவங்கள எல்லாத்துக்கும் பொறுப்புதாரி பொறுப்பு இருக்கு அவருக்கு. இந்த மஹல்லாக்கே ஒரு பொறுப்புதாரி தான், வந்தவருக்கும் பொறுப்புதாரி, வராதவர்களுக்கும் பொறுப்புதாரி, ஏன் வரலன்னு விசாரிக்கணும். முஅத்தின் ஆகிறவர் யார் இருக்கிறாரு, அவர் முத்தம், நம்பிக்கைக்குரியவர். அவர் நம்பிக்கையை மோசடி செய்யக்கூடாது. வக்து வரதுக்கு முன்னாடி பாங்க சொல்லிடுறது, தூங்கி எந்திரிச்சு வக்து வரதுக்கு முன்னாடி பாங்க சொல்லிடுறது, அது வக்து வந்து பண்ணி பாங்க சொல்லாமல் தாமதப்படுத்துறது, இந்த மாதிரிலாம் செஞ்சிடக்கூடாது. தெரியாதனமே இப்போ 4:30 மணிக்கு அசர் வக்து வருது, அவர் பிறகு 4 மணிக்கு அசர் பாங்க சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன். இப்போ வாட்ச் இருக்குது, கிடையாது இருக்குது, இப்போ ஓரளவுக்கு நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்குவோம் நமக்கு. ஜி அந்த காலத்தில் வாட்சி கிடையாது. இமாம் அவர் கரெக்டாக டைமை பார்த்து பாங்க சொல்கிறத வச்சு தான் அசர் முடிச்சு, துஹர்த்து வக்தம் முடிஞ்சிச்சு, அசருக்கு போகிறோம், அசர் வக்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தெரியும். அவர் பிறகு 4 மணிக்கு பாங்க சொல்லிட்டாருன்னா துஹர் அப்போ தான் தொழுகாமல் போவார். இல்லை துஹர் வக்து முடிஞ்சிருச்சு, அசர் பாங்க சொல்லிட்டாங்கன்னா துஹர் தொழுகாமல் போயிடலாம். அதனால் நம்பிக்கைக்குரிய அந்த நம்பிக்கையை மோசடி செய்யாமல் சரியான முறையில் நேரத்தை பார்த்து கவனித்து அமல் செய்யணும். அல்லாஹும் அரிஷிதில் ஐம்மா, யாரெல்லாம் இமாம்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக. வஃபிரில் முஅத்தினீன், முஅத்தின்களை நீ மன்னித்து விடுவாயாக. அதாவது சரியான கடிகார டைம் இல்லாத நேரத்தில் சில நேரம் முன்ன பின்ன ஏதாவது ஒரு ஆயிடுச்சு வக்து, உடனே இன்னும் மகரிப் வக்து இன்னும் 2 நிமிஷம் இருக்குது, அவர் பாட்டு பாங்க சொல்லிட்டாரு, பாங்க சொல்லிட்டாங்கன்னு ஒருத்தர் தோதுட்டார், அல்லது நோம்பு திறந்துட்டார். அவர் மகரிப் வக்து 2 நிமிஷம் இருக்குது, பாங்க சொல்லிட்டாரு, நோம்பு திறந்தார். நோம்பே கூடாது, 2 நிமிஷம் முன்னாடி திறந்தாலும் நோம்பு கூடாது. அப்புறம் அவர் நோம்புலாம் பறி போயிடும். அப்போ அதுக்கெலாம் யாரெல்லாம் அந்த முஅத்தின்களை மன்னித்து விடுவாயாக சில குறைகள் ஏற்பட்டால். ரவா அஹ்மது, அபூதாவுத், திர்மிதி, ஷாஃபி வஃபி உக்ராலஹு பில் லஃப்ஸில் மசாபி. வஅன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் அஸன 7 சினீன, யார் 7 வருடங்கள் பாங்க சொன்னாரோ, முஹ்தஸிபன், நன்மையை எதிர்பார்த்தவராக, குதிப லஹு பராஅத்து மினன் நார், நரகிலிருந்தும் அவருக்கு விடுதலையை அல்லாஹ் தஆலா எழுதி வைத்து விடுகிறான். ரவாஹு திர்மிதி, அபூதாவுத், இப்னு மாஜா. வஅன் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு قال قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅஜபு ரப்புக மின் ராஇ கனமின், உங்களுடைய ரப்பு ஆச்சரியப்படுகிறான் ஒரு ஆடு மேய்ப்பவரை பற்றி. ஃபீ ரஸி ஷலியத்தின் லில் ஜபல், ஒரு மலையுடைய உச்சி பகுதியிலே அவர் சென்று விடுகிறார். கிதாத்துன்னு அர்த்தம், ஒரு மலையின் உச்சியில் உள்ள ஒரு பகுதியில், சலியத்துனா கிதாத்தும் மினல் ஜபல், மலையின் பகுதியில் சென்று விடுகிறார். அதாவது மக்கள் விட்டு ஒதுங்கி, எல்லாரோடையும் இருந்தேன்னு சொன்னால் பொய் போகிறோம், கீபத்து, ஃபசாது. பொய் எப்போ வரும்? 4 பேரோட சின்ன தானே வரும். தனியாக உட்காந்து பொய் வருமா? தனியாக ரூமுக்கு தப்பில் உட்காந்துட்டான் பொய் சொல்லுவானா? பொய் போகிறோம், கீபத்து, ஃபசாது, கோல், அந்நிய பெண்களை பார்க்குறது, எந்த பாவமே இல்லை, எந்த ஆபத்தும் உள்ளே வராது. எப்போ ஆபத்து வரும்? கதவை திறந்தா தான். கதவு திறந்து 4 பேரை பார்த்தா தான் அந்நிய பெண்களை பார்க்குறது, கெட்ட ஆசை, பொறாமை, அவன் மேலே பொறாமை, பேராசை, அவன் வச்சுருக்கான்டா அந்த மாதிரி, அந்த வாட்சி மாதிரி நமக்கு வேணும், ஜி அவன் கார் வச்சுருக்கான், பொறாமை, பேராசை எல்லாம் எப்போ? ஹசது, ஹிக்குது, குரோதம், விரோதம் எப்போ வரும்? எல்லாமே கதவு திறந்தா தான். ஹேச்ச ஆஃபத்து ந ரசது, இந்த ஆபத்து ஊடுருவாது. கோஷையே தன்ஹாயிரா, தனிமையில் உள்ளே உட்காந்துக்கிட்டவங்க, ஆமீர் நாயகம் சொல்கிறாங்க, தனிமையில் உள்ளே உட்காந்துக்கிட்டவங்களுக்கு எந்த ஆபத்தும் ஊடுருவாது. இதுதான் பெரியோர்கள் மகான்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதைத்தான் என் ஹாலாக ஆக்கி உள்ளே உட்காந்துட்டேன், கதவை போட்டுக்கிட்டு. ஹேச்ச ஆஃபத்து ந ரசது கோஷையே தன்ஹாயிரா காலத்தா சாஹிபே அஹ்வாலு பனே பைட்டே,
அது கால் நான் ஹவாலா ஆக்கி உட்காந்துட்டேன். உருமினை லப்ப பந்தோ दीद बंदो गोश बंद लब बंदो दीद बंदो गोश बंद गरनबीनी नूर हक बर्मा बखंद. அப்படி நீ மூன்றையும் மூடினா அல்லாஹ்வுடைய நூறு உனக்கு இறங்க ஆரம்பிச்சிடும். அப்படியும் அல்லாஹ்வின் நூறு உனக்கு இறங்காவிட்டால் என்னை பார்த்து கேலி பண்ணி சிரி, இதெல்லாம் ஒரு அஜர்தான் அப்படின்னு. பர்மா என் மேல் பஹந்த், ஹந்தனை சிரிக்கிறது, ஹந்தா அப்படின்னு சிரித்த முகத்தை சொல்கிறது. பர்மா பஹந்த், பர்மானா பர்மா கிடையாது, பர்மா என் மேல், என் மானா நான், என் மேல் நீ சிரி அப்படின்ட்டாங்க. யார்? உருமின ஆமீன். என்ன சொல்லிட்டாங்க? என்ன சொன்னாங்க? ஏ சாஃபத் ந ரசத் கோஷயே தன்ஹாயிரா காலுதா சாஹிபே அஹ்வால் பனே பைட்டே ஹே. அப்புறம் अल्लाहु अल्लाहु में अजब लुत्फ़ आने लगा ज़िक्र की कैफ़ की लज़्ज़ात लिए बैठे हैं. அந்த ज़िक्रुடைய கைஃபியத்தில் இன்பத்தை அனுபவித்து தனியாக உட்காண்டேன். அல்லாஹு அல்லாஹு மே अजब लुत्फ़ आने लगा ज़िक्र की कैफ़ की लज़्ज़ात लिए बैठे हैं. जी याद की बात हो யாஃப்த் கி மஞ்சில் பி ஹோ. என் ஷேഖர் ரெண்டு தான் சொன்னாங்க, பக்ஸதே பையத் என்ன யாதே கரத்தவாம் யாஃப்த். ரெண்டையும் வச்சு பார்த்தேன், ரெண்டுக்கும் வாய்க்கு சம்மந்தம் இருக்கான்னு பார்த்தேன், இல்லவே இல்லை. ஊசி எடுத்து தச்சுக்கிட்டேன் வாயை, ஒரு ஊசி எடுத்து தையல் ஊசி எடுத்து 2 உதரையும் தச்சுக்கிட்டு உட்காந்து. யாதுக்கும் வாய்க்கும் சம்மந்தம் இல்லை, யாஃப்த்துக்கும் வாய்க்கும் சம்மந்தம் இல்லை. தபத்துல் யாஃப்த்துனா அதுக்கு ஒரு இஸ்ம ரப்பிக்க யாது, தபத்தல் இல்லை தபத்திலா யாஃப்த்து, ரெண்டுக்கும் வாய்க்கும் சம்மந்தம் இல்லை. பார்த்தேன், எட்ரா ஊசியை தச்சுக்கிட்டேன், ஊசின்னு எடுத்து வாய் தச்சுட்டேன். யாது கி பாத் ஹோ யாஃப்த் கி மஞ்சில் பி ஹோ லப் குஷாயி ஹே கஹா. லப்னா உதடு, குஷாயினா உதடு ஆடுறதுக்கு வேலை என்ன இருக்குது? லப் குஷாயி ஹே கஹா ஹோன்ட்டு சியே பைட்டே ஹே. தச்சுக்கிட்டு உட்காந்து வார வா வா வா. என்ன அந்த மகான்கள் நமக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் கதை உள்ளே உட்காந்தா வயிறெல்லாம் எரியுது. நாடா அது சும்மா உட்காந்துருக்க மாதிரி ஒரு பொறாமை இல்லை, ஒரு பொச்சரிச்சை இல்லை, ஒரு அசது இல்லை, ஒரு இகுது இல்லை, ஒரு குரோதம் இல்லை, ஒரு பொய் இல்லை, ஒரு பொய் இல்லை, ஒரு புறம் கிடையாது, கோல் இல்லை. இதெல்லாம் ஒரு மனுஷ வாழ்க்கையா? மிருகம் மாதிரி இருக்குது, பாம்பு பொத்துக்குள்ள உட்காந்த மாதிரி இருக்குது. எடா கிளம்பு, வெளியே கிளம்புடா அப்படி இல்லையே. எடா போனேன், ஹலோ அஸ்லாம் நல்லா இருக்கீங்களா, வீணாக போனவனே திருட்டு போய் நல்லா இருக்கியா அப்படின்னு. அப்போ நம்முடைய சிந்தனை அப்படி போய்ட்டுருக்கு. எஜமா பெரியவர்கள் அவங்க தான் உட்காந்து பாருங்க, அதுதான் பெரியவர். 40 நாள் யார்கிட்டையும் பேசாமல் நீங்கள் யாராவது உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு விளையாட்டு அலாட்டை வாங்கி கொடுத்துட்றேன் நான். உட்கார், யாராவது யார்கிட்டையும் பேசக்கூடாது ஒரு 40 நாள். அந்த மாதிரி பல 140 நாட்களை கவனித்து பல 100 பெரியவர்கள் நாகரிகமாக உட்காந்துக்குவாங்க. 40 நாள் யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. தொழுக யாராவது ரொட்டி கொண்டு வச்சா பழைய ரொட்டி சாப்பிட்டுக்கிறது, அவ்வளோதான். மோனன் அல்லாஹ் ஸிக்ர் தான், தொழுக ஸிக்ர். 40 நாள் யார்கிட்டையும் பேசாமல் சில்லா. அவங்க சில்லா இருந்த இடம் எல்லா ஊர்லேயும் இருக்குது. நிஜமாக சில்லா இருந்த இடம் நாகூர் ஷெரீஃப்லேயே சில்லடின்னு இருக்குது, வாஞ்சூர் இருக்குது, குத்தானூரில் இருக்குது, எஜமான் தர்பாரில் இருக்குது, திருச்சியில் தபிலியா மேட்ச் தர்பாரில். இப்போ நாங்கள் ராமநாடு போயிருந்தோம். என்ன ஊர் அது? உச்சிப்புலி. அங்கே போனால் கடற்கரையில் எஜமா உட்காந்து யாரை செஞ்சார், உட்காந்து சில்லா இருந்த இடத்துல ஒரு மணிமண்டபம் கட்டி அந்த இடத்துல கீழே ஒரு துணி விரித்து வச்சுருக்குறாங்க. அங்கே போய் நான் உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டோம், ஒரு 10 நிமிஷம். கம்மோன இதுக்கு செஞ்சு தனி கைஃபீத்தாக உட்காந்து இதுக்கு செஞ்சுட்டு வந்தோம் கடற்கரை ஓரத்தில். அந்த மாதிரி பேர் எங்கெங்கெல்லாம் இருக்குது எஜமா உட்காந்த இடம். இருந்து போய் நானும் அந்த மாதிரி ஏதோ கடற்கரையில் போய் உட்காந்துக்கலான்னு ஆசையாக தான் இருக்குது. சரிவா போய் பஸ்ஸாமல் உட்காந்துக்கணும். எங்கப்பா அல்லா தௌஃபீக் செய்வானா, அல்லா திக்ரில் ஈடுபடக்கூடியது இருக்குது. எங்கேச்சு மலை உச்சிக்கு போயிடணும். பேசாமல் எங்கேயாச்சும் ஆட்டை ஓட்டிக்கிட்டு. எதுக்கு ஆடு வரணும்? இப்போ சாப்பாட்டு கீழே வரணும். ஆடு இருந்தால் அது பால் கறந்து குடிச்சிக்கலாம், அதே போதும், வேறு எதுவும் தேவையில்லை. அதனால் ஆட்டை ஓட்டி மலைக்கு திரும்பி இறங்கவே தேவையில்லை. ஒரு வருஷம் ஆனாலும் அதே குடிக்க தண்ணீரும் ஆயிரும், ஆட்டுப்பாலே சாப்பாடும் ஆயிரும். அது எல்லை திண்டுக்கு நம்ம பால் குடிச்சிக்கலாம். வயுஅதினு பி ஸலாத்தி வயுஸல்லி. யாரும் இல்லை, தனியாக தொழுகைக்கு அவரே வாங்க சொல்கிறார். மலை உச்சின்னு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்.
அவராக காம சொல்கிறாரு, அவராக தொழுதுகிறார். யுஸல்லி தொழுது கொள்கிறார். யகூலுல்லாஹ் அஸ்ஸ வஜல், அல்லாஹ் சொல்கிறான் மலக்குகள்கிட்ட, உந்துரு இலா அப்தி, பாருப்பா என் அடியானை, ஹாதா இந்த அடியானை பாருங்க, யுஅத்தினு யுகீமுஸ்ஸலாத், அவராக பாங்க சொல்கிறாரு, அவராக காம சொல்கிறாரு, அவராக தொழுதுகிறாரு. யஹாஃபு மின்னி, என்னை பயப்படுகிறார். கத கஃபர்துலி அப்தி, அடியானை மன்னித்து விட்டேன். வதகல்துல் ஜன்னா, சோனத்தில் நுழைய வைக்க செய்து விட்டேன். அடி என்ன பை, வா ரே வா 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 வா, ஒரு காட்டு பகுதியில் போய் எல்லாம் மலை உச்சியில் போய் உட்காந்து எனக்கு தான் ஆசையாக இருக்குது. ரவா அபூதாது வன்னசை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم ثلاثه من على كسبان المسك, 3 நபர்கள் கஸ்தூரியாலான குவியல்கள் மேடைகளில் தங்க வைக்கப்படுவார்கள். யௌமுல் கியாமா, கியாமத்து நாளில் 3 பேர் கஸ்தூரி மேடைகள் அல்லாஹ் தஆலா வச்சுருப்பான். என்னவா சலாசத்துன் அலா சுபானில் ஜன்ன யௌமுல் கியாமா. ஒருத்தர் யாருங்க, அப்துன் அத்தா ஹக்கல்லாஹி வ ஹக்க மௌலா, ஒரு மனிதர் அல்லாஹ் தஆலாவுடைய கடமைகளையும் நிறைவேற்றுகிறார், ஹக்க மௌலா தன் எஜமானுடைய கடமையும் நிறைவேற்றுகிறார். ஒரு அடிமையை வேலை செய்கிறாரு, அல்லாஹுடைய கடமைகளையும் நிறைவேற்றுறார், தன்னுடைய எஜமானுடைய கடமைகளையும் நிறைவேற்றுறார். ஹக்கல்லாஹி வ ஹக்க மௌலா. ஒரு ரஜுலுன் 5 நேரம் தொழுதுகிறாரு, எஜமான உத்தரவுப்படி கடைக்கு போகணுமா, சாமான் வாங்கணுமா, வீட்டை கழுவணுமா, என்ன வேலையோ அந்த வேலையும் செஞ்சுக்கிறார். வேலையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றி விடுகிறார், அல்லாஹுடைய கடமைகளையும் நிறைவேற்றுகிறார். என்ன பை, குசுபான மணல் மேடைகள் அப்படின்னு அர்த்தம் தம்பி. கசீபு ஜம் குசுபான் அப்படின்னு அர்த்தம். இன்னொருத்தர் ஒரு ரஜுலுன் அம்ம கோமன், ஒரு மக்களுக்கு இமாமத் செய்கிறார், இந்த மக்களுக்கு பொறுப்போடு. ஒஹம்பிஹீர் ஆலூன், அவர்களோ அவர் மீது திருப்தியாக இருக்கும் நிலையில். அந்த இமாமை துரத்தணும்னு நினச்சி எல்லாம் முடிவு பண்ணி போக சொல்கிறாங்க, போக மாட்டேன்னு உட்காந்துருக்கார், அது அல்ல. அதுங்களா, அந்த அது பொறுப்போடு அந்த மக்களுக்கு அவர் சேவையாற்றி வருகிறார். வரது இன்னொரு மனிதர் யுனாதி பி சலவாத்தில் ஹம்சி குல்ல யோமின் வலைலத்தில், ஒவ்வொரு காலையும் மாலையும் 5 நேரம் தொழுகையை நிறைவேற்றி பாங்கு சொல்கிறார். அந்த பாங்கு சொல்லக்கூடிய மனிதர், இமாம செய்யக்கூடிய மனிதர். 3வது தன் வேலைகளையும் தன் எஜமானுடைய வேலைகளையும் முறைப்படி நிறைவேற்றக்கூடிய மனிதர். 3 மனிதர்களையும் அல்லாஹ் தஆலா சுவனத்திலே கஸ்தூரியாலான மேடைகளை எல்லாம் வைத்து அலங்காரம் செய்கிறான். ரவாஹு திர்மிதி வகால ஹாதா ஹதீஸுன் கரீபுன். وعن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم المؤذن يغفر له, முஅத்தினுக்கு மன்னிக்கப்படும் மதா சௌத்திஹி, அவர் சத்தம் எட்டிய இடம் வரையிலேயும். வயஷ்ஹது லஹு குல்லு ரத்பின் வ யாபிஸின், ஒவ்வொரு ஈரமான இன்னும் காய்ந்த அனைத்து பொருட்களும் அவருக்கு சாட்சி சொல்லும். மதானா நிஹாயத், எல்லை, சத்தம் எல்லை, எந்த எல்லை வரை எட்டுகிறதோ அத்தனை வரையும் அவர் சாட்சி சொல்லும். ரத்துபின் வ யாபிஸ்னா செடி கொடிகள் போன்று ஈரமாக இருந்தாலும் சரி, காய்ந்து போன கட்டைகள் கல் போன்று காய்ந்த வஸ்துவாக இருந்தாலும் சரி. ஒ ஷாஹிது சலாத், தொழுகைக்கு ஹாலிராகக்கூடியவர், யுக்தபுலவு ஹம்சூம இஷ்ரூன ஹசனத்தன், 25 நன்மை அவருக்கு எழுதப்படும். வீட்டில் தொழுவதை விட தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வந்தால் 25 மடங்கு நன்மை. யுகஃபரு அன்ஹு மா பைனஹுமா, ஒரு தொழுகைக்கும் அடுத்த தொழுகைக்கும் மத்தியில் உண்டான அனைத்து பாவங்களும் அவருக்கு மன்னிக்கப்படும், கஃபாராவாக ஆக்கப்படும். ரவா அஹ்மத் அபூதாவுத் இப்னு மாஜா வரவ நஸை இலா கௌலி குல்லு ரத்பின் வ யாபிஸின் வகால வலஹு மிஸ்லு அஜ்ரி மன் சல்லா. அந்த முஅத்தினுக்கு மிஸ்லு அஜ்ரி மன் சல்லா, யாரெல்லாம் தொழுதார்களோ அவ்வளோ பேருடைய நன்மையும் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அந்த தொழுகையை கேட்டு வீட்டிலோ பள்ளியிலோ எத்தனை பேர் தொழுகிறாங்களோ அவ்வளோ நன்மையும் அல்லாஹ் கொடுப்பான். பாங்க அவ்வளோ சிறப்பு இருக்குது பை, விடாதீங்க, பாங்க சொல்ல பாக்கியம் கிடச்சுன்னா. உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال قلت يا رسول الله اجعلني امام قومي, யா ரசூலுல்லாஹ், என் ஊர் மக்களுடைய இமாமாக என்னை ஆக்குங்கள் என்று கேட்டார். அவங்க தொழுவுக்கு சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வச்சுட்டு இருந்தாங்க, நிரந்தரமாக அங்கேயே ஆக்குங்க அப்படின்னு கேட்டாங்க, ஆசைப்பட்டு கேட்டாங்க. வகால அந்த இமாமும், நீங்கள் தான் அவருடைய இமாமாக இருப்பீர்கள் என்று சொன்னார். சொல்லிட்டு அவங்க அறிவுரை சொன்னாங்க, வக்ததி பி அதுஅஃபிஹிம், அவர்களில் பலகீனமானவர்கள் இருக்காங்களே அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள். அப்படின்னா அவர்களில் யார் ரொம்ப பலகீனமானவர்களோ அவர்களை அனுசரித்து தொழுவுங்க. பெண்கள் வருவாங்க, குழந்தைங்க இருப்பாங்க, வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க, காலையிலேருந்து உழைச்சி வந்தவங்க இருப்பாங்க. வளைஞ்சுங்களா, ஒரு சஹாபி பெருமானம் தொழுக வைப்பதற்காக ஒரு இடத்துக்கு அமுச்சு வச்சாங்க.
மதீனாவுடைய மஸ்ஜிது நபி நடுவில் இருந்துச்சு. அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு தொழு வைப்பாங்க. ஓரப்புறங்களில் வாழக்கூடிய ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் அங்கெல்லாம் சின்ன சின்ன இடங்களில் தொழுவுக்கு ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. ஸல்லல்லாஹு தொழுவுக்கு அமிச்சாங்க. அவங்க பேர் 10 பேர் 15 பேர் தொழுவாங்க. ஒரு தடவை போய் தொழு வைக்க சொன்னாங்க. ஒருத்தர் சஹாபி வந்தார். இஷா தொழுகை ஒரு பக்கம் நீளமாக ஓதிட்டு இருந்தார். தெரியாமல் வந்து நான் தொழுவ மாட்டேன்னு தனியாக தொழுட்டு போயிட்டார். என்ன நீங்கள் ஜமாத் தொழுகாமல் தனியாக தொழுவுறீங்க நான் சொன்னாங்க. ரசூலோட பேசிக்கிறேன் அப்படின்னு பெருமாண்ட போய் சொன்னாங்க. யாரை சொல்லலாம், அங்கே காலையிலேருந்து உழைச்சிட்டு வர்றோம், அவள் பாடு நின்றுக்கிட்டு அவள் ஈழமாக ஓதிட்டு இருக்கிறாரு, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே பெருமாள், ஏன் ஃபத்தான் அந்தையா மாது ஃபித்னாவுக்காரரா நீங்கள், ஏன் இப்படி குழப்பறீங்க, மக்களை கஷ்டப்படுத்துறீங்க, நீங்கள் காலையிலேருந்து நின்று உழைச்சி கைகால் வலியோடு வர்றாங்க, சுருக்கமாக தொழு வச்சுட்டு அனுப்ப வேண்டியதானே அப்படின்னு சொன்னாங்க. சொல்லலாம். ஆமாம், இந்த மாதிரி அந்தந்த ராகத்தாக இருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ், இந்த உழைப்பாளிகள் அல்ல, அவங்க சுருக்கமாக அவங்களுக்கு நீளமாக ஓதலாம். காலையிலேருந்து உழைத்து களைத்து போய் வரக்கூடியவங்க எவ்வளோ சுருக்கமாக ஓத முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி அவர்களுடைய நிலைமையை அனுசரித்து நடந்து கொள்ளணும். அவருடைய அதாஃப் பலகீனமானவர்களை பின்பற்றுங்கள். வத்தஹித் முஅத்தினன், ஒரு முஅத்தினை ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். பார்த்தீங்களா, ஜும்மா தொழுகை வர்றாங்க, ஜும்மா தொழுகை ரொம்ப டைட்டான நேரத்தில் வர்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பூரில் காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு நடுவில் 1 மணி நேரம் பர்மிஷன் கொடுக்குறாங்க. அந்த ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த பர்மிஷன் நேரத்தில் அவங்க வராங்க, போய் சாப்பிட்டு வரணும், இல்லை தொழுட்டு போய் சாப்பிட்ணும். அங்கே ரெண்டு நீட்டி முழக்கிட்டு உட்காந்துருக்கிறது, பயான் நீட்டுறது, குத்துபாவை போய் 1.5 மணி நேரம் ஓதுறது, தொழுகை அப்படியே கிராத்து ஓதுறது, சலாம் கொடுத்தோன்னு பறக்கிறான்னு பாவம். நிறைய தொழிலாளர்கள் அங்கேருந்து குத்துபா ஓதி முடித்து தக்பீர் கேட்டப்போ ஓடி வர்றாங்க, சக்க 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 ஓடி வந்து சேர்றாங்க. தொழிலாளர்கள் கையெல்லாம் அப்படியே காய்ச்சி போய் கிடக்கு, சலாம் கொடுத்துன்னு ஓடுறாங்க. இப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தொழுகையையும் சுருக்கமாக, குத்துபாவையும் சுருக்கமாக, பயானும் சுருக்கமாக, துவாவும் சுருக்கமாக எல்லாத்தையும் வச்சுக்க வேண்டியதான். இந்த சலாம் கொடுத்து துவா ஒர்க் மத்தியில் வசூல் பண்ணுறாங்க பாருங்கள், 10-15 நிமிஷம். ஜி நான் சொல்கிறேன், சலாம் கொடுத்துன்னா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சு அனுப்பிச்சிடு. வெளியே உண்டியில் வச்சுது, எல்லோரும் அங்கே போட்டு விட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். போகும்போது போட்டு எல்லோரும் வசூல் பண்ணுறேன்னு சஃபா சஃப் சஃபா சஃப் சஃபா வந்து போடுறவன் தான் போடுறான். நீ உள்ளே வந்தாலும் அவன் தான் போடுவான், வெளியே வச்சாலும் அவன் தான் போடுவான். போடாதவன் போடவும் மாட்டான். இப்போ வருஷங்களுக்காக புண்டியில் பிடிச்சாலும் அவனுடைய ஆட்டிக்கிட்டே இருந்தாலும் போட மாட்டானோ, போடாதவன் போட மாட்டானோ. ஆனா அவன் வேறு ஆசையில் வச்சு பின்னாடியே விருப்பட்டும் போட்டு போங்க, எல்லாம் அங்கே போட்டு போங்கன்னா அதே தான் கிடைக்கும். வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நீ துவா தொழுக அந்த துவா வர டைமில் குலுக்கி என்ன குலுக்குனாலும் எவ்வளோ உழுகுதோ 515 ரூபா உழுகும். நீ வெளியே அந்த சட்டியை வச்சுடு, எல்லோரும் போகும்போது அங்கே போட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு துவா ஓதிட்டு முடிச்சு போயிட்டோம். அதே 5-5 ரூபா கிடைக்கும். டெஸ்ட் பண்ணி வேணால் பாருங்கள். கூடலாம் உங்களுக்கு அது போடுறவன் வரும்போதே 10 ரூபா முண்டியில் போட்டு வருவாங்க. போடாதவன் 100 ரூபா இருக்குது, உள்பாக்கில் வச்சுக்குவான். போடாதவங்க பண்ணுங்கள வெளியே காசு இருந்து பார்த்தா யாரும் கேட்டுற போகிறாங்கன்னு உள்பாக்கெட்டில் வச்சு தான் பார்த்து முத்த வச்சு தூக்கிட போகிறாரு அப்படின்ட்டு வருவானுங்க. அதனால் அதை போய் நேரத்தை வேஸ்ட்டு பண்ணிட்டுருக்குறது பிடிக்காது. சரி வாங்க. அஹ்மது அபூ தாவூத் வன்னஸாயி. சரி எங்கம்மா வத்தஹித் முஅத்தினன், உங்களுக்கு ஒரு முஅத்தினையும் ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள் பாங்க சொல்கிறதுக்காக வேண்டி. லா யஹுத் அலா அதானிஹி அஜ்ரா, அவருடைய பாங்கிற்கு கூலியை கேட்க மாட்டாரே, வாங்க மாட்டாரே, அப்படிப்பட்ட ஒரு முஅத்தினை ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். அஹ்மது அபூ தாவூத் வன்னஸாயி. பாங்கு கூலி கொடுக்கூடாதா அப்படின்னு கேட்டால், இது நல்ல அமல் என்ற அடிப்படையில் செய்யக்கூடியவங்க வருவாங்க. அவங்களும் வேலை செய்வாங்க, எந்த வேலையிலாம் இருப்பாங்க. பாங்க் டைமில் கரெக்டாக பாங்க் சொல்லிட்டு அவங்க மற்ற வேலைகள் செய்வாங்க. விவசாயமோ வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ கடையில் உத்தியோகமோ எதுவும் செஞ்சிட்ருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு பள்ளிவாசல் பொறுப்புலாம் கிடையாது, பாங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி கூலி வாங்க தேவையில்லை. இப்போ நாம் மோதினா வச்சுருக்கோம், பாங்க் காசு கொடுக்குறோம்னா அவர் மொத்தம் மதித்து அவர் கையில் சாவி கொடுத்துட்றோம். இப்போ அவர் வேறு எந்த வேலையும் செய்ய அனுமதிக்கிறது இல்லை. காலையில் பள்ளிவாசல் கூட்டணும், பாயெல்லாம் ஒழுங்காக போடணும், ஃபஜ்ர் நேரம் கரெக்டாக 4 மணிக்கு வரணும், வந்து பாங்க சொல்லணும், அடுத்து மைக்கெலாம் சரி பண்ணணும், காம சொல்லணும். மோதினாருக்கு பல திறமை இருக்குது. இப்போ எழுதி போட்டிருக்காங்க, உட்காந்து மோதின ஆள் தேவை, பிளம்பிங்கும் தெரிஞ்சிருக்கணும், பைப் உடஞ்சிரும் அதையும் சரி பண்ணிக்கணும், ஃபேன் நின்றும் கொஞ்சம் எலக்ட்ரிஷியன் ஒர்க்குன்னு தெரிஞ்சிருக்கணும், பைப் இப்போ சுவிட்சு வேலை செய்யாது அதையும் மாற்றிக்கணும், பாயை சுத்தம் பண்ணிக்கணும், மோட்டரை ஓடக்கணும், மோட்டர் வேலை குச்சி மோட்டரை கை ஸ்டர்னு இழுக்கணும், ஜெனரேட்டர் போடணும். இவ்வளோ வேலையும் அவர் கொடுத்து இதுக்கு மத்தியில் துணை இமாமாவும் இருந்துக்கணுமா. அது இமாம் இருக்கா திடீர்னு அது ஒன்று ஹவுஸ் அப்பப்போ கழுவி விட்டுக்கணும், பாத்ரூமையும் கழுவி விட்டுக்கணும், ப்ளீச்சிங் போட்டு ஒழுங்காக தேய்ச்சி வச்சிடணும். இத்தனைக்கும் மேலே முத்தொழில் திட்டு வாங்கிக்கணும், செக்ரட்டரி அந்த திட்டையும் வாங்கிக்கணும், ஊர் மக்கள்லாம் திட்டானா அதையும் வாங்கிக்கணும், காது செவிட்டு காது மாதிரி இருந்துக்கணும் அப்படின்னு. இப்போ ரொம்ப பேர் இடங்களில்
இந்த வடநாட்டுக்காரங்களை மோதினா போகிற காரணம் நீ திட்டினா அவருக்கு விளங்காது, அவர் திட்டினா நமக்கு விளங்காது. அவர் தான் பொருத்தமான ஆள் போட்டுறானு. நல்லா திட்டுறாங்க, அவரும் திருப்பி ஹிந்தியில் திட்டுறாரு. நல்லா எத்தனை கெட்ட வார்த்தை இருக்கோ அத்தையும் திட்டுறாரா, இவங்க சின்ன புகழ்ற துவா செய்கிறாருன்னு போயிடுறானோ. அதனால தான் அவங்க போகிறது காரணமே அதுதான். இப்போ தமிழ்காரனை போட்டு திட்டி பாரு, 2 திட்டு பொறுத்துக்குவான், 3ஆவது திட்டு அவன் திருப்பி திட்டுவான். இவனுடைய அம்மா அத்தா அவன் தாத்தா பாட்டி அந்த மொத்தவரி சாவடி தாத்தா பாட்டி எத்தனை பேர் 12 தலைமுறை இழுத்து மொத்தமாக திட்டிட்டு சாவித்திக்கு மூஞ்சியில் போட்டு போயிடுவான். பாஷை தெரியுது. அதனால் ஹிந்தி கற்றுக்கிறதுக்கே 12 வருஷம் ஆயிரும். அவன் தமிழை கற்றுக்கிறதுக்கு 10-15 வருஷம் ஆயிடுச்சு. போட்டு முடிஞ்ச பட்சா என்ன திட்டு வேணால் திட்டு அவர் திட்டுவார். இப்போ இதுக்கெல்லாம் திட்டுறதுக்கே மாதம் 15,000 காசு கொடுக்கணும். நீ திட்டு வாங்குறதுக்கே 15,000 காசு கொடுக்கணும். அதனால் இப்போ நம்ம கொடுக்குற காசு பாங்கு சொல்கிறது கிடையாது. பள்ளிவாசலுடைய பொறுப்புதாரியாக இருந்து பள்ளிவாசல் கூட்டுறது, கழுவுறது, பாத்ரூம் கழுவுறது, இதுக்கெல்லாம் சேர்த்து காசு கொடுக்குறோம். பாங்கு காசு வாங்க தேவையில்லை. அதே மாதிரி இமாமுக்கு எதுக்கு காசு? இமாமுக்கு காசு தேவையில்லை. பெருமாள் காலத்தில் இசூரை தொழு வச்சாங்க, சஹாபாக்கள் அபூபக்கர் உமர் நான் தொழு வச்சாங்க. யார் அதிகாரி அவன் தொழு, அதுக்கு தொழு வச்சு நாமும் தொழுவிக்க வர்றேன், நான் தொழுவிக்கு நானும் மேலே கடமை தொழுவ வர்றேன், முன்னாடி நின்று தொழு வச்சுட்டு போயிடுறோம், அவ்வளோதான். ஆனால் இமாமை போட்டவர் வேறு வேலை செய்ய விடுறதில்ல. அவர் இங்கே தாங்க இருக்கணும், திடீர்னு ஃபாத்தியா கூப்பிடுவோம், மொழுது கூப்பிடுவோம், அது திடீர்னு கடத்திரப்பில் கூப்பிடுவோம், குழந்தை பிறந்துச்சுன்னு பாங்க சொல்ல கூப்பிடுவோம், ஆடுறதுக்கு கூப்பிடுவோம், கோழி இருக்கு கூப்பிடுவோம், எல்லாத்துக்கும் கூப்பிட்றானு. நம்ம இமாமுக்கு வேறு வேலை கொடுக்காம நீ தன்னை ஒப்படைச்சு காலையில் மக்தபும் ஓதி கொடுக்கணும், குரானும் ஓதி கொடுக்கணும், இவ்வளவும் சொல்கிறாங்க இல்லையா? அதனால மார்க்க காரியங்களுக்கு ஆரம்ப காலத்தில் கூலி வாங்குவது, சம்பளம் வாங்குவது பழக்கம் இல்லை. பிற்காலத்தில் அதற்காக வேண்டி சம்பளம் வாங்கி கொள்ளலாம் என்று எல்லா இமாம்களும் யோகா பற்றி சொல்லிட்டாங்க. குரான் ஓதி கொடுக்க காசு வாங்கிக்கங்க. ஏன்னா குரான் காசு வாங்கினா அவர் சம்பளத்தை என்ன செய்வார்? அவர் பாட்டுக்கு வேலைக்கு போயிடுவார். இப்போ குரான் ஓய்த்தர ஆள் இல்லாமல் போயிடும். இப்போ நான் தரிசு ஓய்த்தர்றேன், இது ஃப்ரீயாக தான் செய்கிறேன். நான் ஏன் சம்பளம் வாங்குறேன்? பின்ன அல்லாவுக்காக செய்கிறேன், குரான் ஓய்த்தர்றேன், ஹதீஸ் ஓய்த்தர்றேன், எதுக்காக சம்பளம் வாங்குறேன்? இப்போ நான் வேலையை விட்டு எனக்கு மனைவி மக்களை காப்பாற்றுறதுக்காண்டி நான் வேலைக்கு போயிட்டேன், ஒரு பேக்கரி வச்சுட்டேன், நீ வடை சுட்டு விற்கிறேன், முறுக்கு சுட்டு விற்கிறேன்னு போட்டால் பங்கியாக ஓய்த்துருவா. அப்போ அந்த நேரங்களை வக்ஃபுல் அவுகாத் நேரங்களை இதற்காக ஒதுக்கி விட்டு தன்னுடைய தொழிலை ஒதுக்கி விட்டு வர்றாங்க பாருங்கள். அதுக்காக வேண்டி அவர்களுக்கு ஒரு வசீஃபா கொடுக்குதல், இதுவும் சஹாபாக்களுடைய சுன்னத்து. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ஹலீஃபாவாக இருந்தாங்க. கிலாஃபத்துடைய வேலையும் பார்த்துக்கிட்டு, மக்களுக்கு நீதி வழங்கிக்கிட்டு, அரசு வேலையும் பார்த்துக்கொண்டு காலங்காத்தால் மூட்டையில் துணி சுமந்துட்டு போய் கடத்தலில் போட்டு துணி விற்றாங்க. இப்போ உமர் நாயகம் மற்ற சஹாபாக்கெல்லாம் பார்த்தாங்க, யாரும் அஜமானே நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் துணி விற்று குடும்பத்துக்கு வருமானம் வேணும்ல அப்படின்னா, அப்படி செய்கிறது நீங்கள் சரியில்லை செஞ்சுட்டேன், அப்போ அரசாங்க வேலையெல்லாம் பாதிக்கப்படும், அதனால் நீங்கள் அரசாங்கத்து வேலையை பாருங்கள், நாங்கள் அதுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு பைத்துல் மாலிருந்து ஹலீஃபாவுக்கு இவ்வளோ காசு அவர் குடும்பத்துக்குன்னு ஒதுக்கிட்டாங்க. அப்போ இருந்து ஒதுக்கப்பட்டது இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. அபூபக்கர் நாயகம், உமர் நாயகம், உஸ்மான் நாயகம் எல்லாரும் வாங்கினாங்க, அலி நாயகம். அப்படின்னு இன்ன வரைக்கும் ஹிலாஃபத்தில் ஹலீஃபாவுக்காக வேண்டியும், ஆளுநர்களுக்காக வேண்டியும், அந்த வேலை செய்பவர்களுக்காக வேண்டியும், ஜக்காத் வசூல் பண்ணக்கூடியவர்கள் அந்த வேலை செய்பவர்களுக்காக வேண்டியும் என்று ஒரு வதீஃபாவை ஒதுக்கினார்கள். அதுதான் இப்போ வரைக்கும் நடைமுறையில் இருக்குது, ஜாயிஸ் தான். ஆனாலும் எந்த விதமான நாம் செய்யக்கூடிய நற்காரியங்களுக்கு எந்த கூலி வாங்கலை. வக்ஃபுல் அவுகாத் நேரங்களை வக்ஃப் செய்கிறோம் பார்த்தீங்களா, அல்லாஹ்வுக்காக ஒதுக்குறோம் பார்த்தீங்களா, அதுக்கு அஜ்ர் வாங்கிக்கொள்ளலாம் என்று எல்லோரும் ஏகோபித்த முடிவு உலமாக்கள் செய்திருக்கிறார்கள். ஆரம்பிச்சிங்களா? இப்போவும் ஒரு பள்ளிவாசல் இருக்குது, மொய்னார் யாரும் இல்லை, நீ போனால் பாங்க சொல்கிறேன், பாங்க 2 வகுத்து பாங்க சொன்னேன், 20 ரூபா காசு கொடுன்னு கேட்க தேவையில்லை. அது பாங்க அல்லாஹ்வுக்காக சொல்கிறோம், தொழுக அல்லாஹ்வுக்காக தொழு வைக்கிறோம். நாம் அந்த பள்ளிவாசலுக்குன்று நம்ம வக்ஃப் செஞ்சால் தான் சம்பளம் வாங்கலாம். அப்போ உங்களிடத்தில் காசு வாங்காத ஒருத்தரை மோதினாக ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அஜ்ர் அல்லாஹ்வுக்காக வேண்டி கிடைக்கும். அது வன் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா காலத் அல்லமனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் அகூல இந்த அதானில் மக்ரிபி அல்லாஹும்ம ஹாதா இக்பாருல் லைலிக். உம்மு சலமா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, எனக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்ரிப் பாங்க சொல்லும்போது இந்த துஆவை ஓதும் பற்றி கற்றுக் கொடுத்தார்கள். பாங்க சொன்ன முடிச்ச பின்னாடி ஓதலாம். அல்லாஹும்ம ஹாதா இக்பாருல் லைலிக், யா அல்லாஹ் இது உன் இரவு முன்னோக்கி வரக்கூடிய நேரமாக இருக்கும். இதுபாரு நஹாரிக், உன் பகல் பின்னோக்கி செல்லக்கூடிய நேரமாக இருக்கும். அசுவாத்து துஆத்திக், உன் அழைப்பாளர்கள் அழைக்கும் குரலோசையாக இருக்கும். வகஃபில்லி, என்னையும் மன்னித்து விடுவாயாக என்று கேட்டார்கள். ரவாஹ் அபூ தாவூத் வல் பைஹகி ஃபி தஅவாத்தில் கபீர். வஅன் அபி உமாமா ரலியல்லாஹு அன்ஹு பஅதி அஸ்ஹாபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال இன்ன பிலாலன் அகத ஃபில் இகாமத்தி ஃபலம்மா அன் قال قد قامت الصلاة. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இகாமத்து சொல்ல ஆரம்பித்தார்கள். கது காமத்தி சலா என்று சொன்ன பொழுது கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகாமஹ அல்லாஹு அதாமஹா, அல்லாஹ் தஆலா அதை நிலைநிறுத்துவானாக. தொழுகை நிலைநாட்டப்பட்டு விட்டதுன்னு சொன்னோன்னா அல்லாஹ் நிலைநாட்டுவானாக. அதாமஹா, இன்னும் அதை தொடரச் செய்வானா கியாமத்து வரைக்கும் என்றும் பெருமானா துவா செய்தார்கள். வகால ஃபி சாயிரில் இகாமத்தி கனஹவி ஹதீஸி உமர், மற்ற இகாமத்துடைய வார்த்தைகளில்
உமர் நாயம் ஹதீஸ் அதே போலவே திரும்பி அதே சொன்னாங்க, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். இகாமத்துக்கும் பதில் இருக்குது, பாங்கு பதில் மாதிரி இகாமத்துக்கும் பதில் சொன்னாங்க, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ். இந்த கதுகாமதி ஸலாத்துக்கு மட்டும் என்ன சொல்லணும்? அகாம அல்லாஹு வ அதாமஹா. அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம் சொன்னால் என்ன சொல்லணும்? சதக்த வ பரர்த்த வபில் ஹக்கின் அத்தக்த அப்படின்னு சொல்லக்கூடியது கற்றுக் கொடுத்தார்கள். ஃபில் அதானி ரவாஹு ஃபில் அதானி உமர் நாயகம் அதானிலே சொன்னார்களே அதே போன்று தான் ஞாபகப்படுத்தினார்கள். ரவாஹ் அபூ தாவூத். வன் அனஸ் ரலியல்லாஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யருத்து துஆஉ பைனல் அதானி வல் இகாமத்தி. பாங்குக்கும் இகாமத்துக்கும் மத்தியில் கேட்குற துவா அல்லாஹ் தஆலா மறுப்பதில்லை. துவா கேட்டுக்கணும், பாங்கு சொன்ன பின்னாடி துவா கேட்டுக்கணும், காமத்துக்கு எவ்வளோ டைம் இருக்கோ துவா கேட்டுக்கிட்டே இருக்கணும். ரவா அபூ தாவூத் திருமதி. வயன் சஹல் பின் சஅத் ரலியல்லாஹு கால கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சொன்னாங்க, சிந்தானி லா துரத்தானி, 2 துவாக்கள் அல்லாஹ்வால் மறுக்கப்படுவதில்லை. கல்லமா துரத்தானி, மறுக்குவது ரொம்ப கம்மியாகத்தான், ரொம்ப கம்மியாகவே தவிர மறுக்கப்படுவதில்லை, பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அத்துவாவு ஐந்தன் நிதா, பாங்கு நேரத்தில் துவா செய்தல், பாங்கு முடித்த உடனே. ஐந்தல் பஸ், போர் நேரத்தில் கடுமையான போர் நடக்குது இல்லையா, அப்போ அல்லாஹ்ட்ட கேட்குறதோ அல்லாஹ் கபூல் செய்கிறான். ஹீன யுல்ஹிமு பஅதுஹும் பஅதா, ஒருவர் வெட்டி கொள்கிறார்கள் போர்க்களத்தில், ஜிஹாதுடைய டைமில், அப்போ அந்த காட்சியில் அந்த அல்லாஹ்ட்ட துவா கேட்டால் அல்லாஹ் கபூல் செய்கிறான். ஃபி ரிவாயத்தின் வ தஹ்தல் மதர், மழை பொழியும் நேரத்தில் கேட்கும் துவா, மலைக்கு கீழ் கேட்கும் துவா அல்லாஹ் கபூல் செய்கிறான். ஏன்? மழை அல்லாஹ்வின் அருள் கொட்டி கொண்டிருக்கிறது, கூட சென்று இதையும் கேட்டுக்கோ, அதையும் கொடுத்துருவான் அல்லாஹ் தஆலா. ரவா அபூ தாவூத் வ தாரமி இல்லா அன்னஹு லம் யذ்குர் வ தஹ்தல் மதர். வஅன் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رجل يا رسول الله இன்னல் முஅذினீன யஃதுலூனனா. ஒரு சஹாபி பெருமாள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் மோதினாருக்கு இவ்வளோ சிறப்பு இருக்குது, அவ்வளோ சிறப்பு இருக்குது, சொர்க்கத்துக்கு போவார், அதுவா இதுவா நிறையா சொல்கிறீங்க, எங்களுக்கு பொறாமையாக இருக்குது, பிலால் நாயத்துக்கு மட்டும் கிடைக்கும், எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்போ 1,24,000 சஹாபாக்கள் எல்லாரும் பாங்க சொன்னால் யாரும் கேட்குறது? 1,24,000 பேர் நின்று பாங்க சொன்னால், இப்போ மாநில 50 பேர் பாங்கின் சிறப்பு இவ்வளோ பெருமான சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் அத்தனை பேரும் பாங்க சொன்னால் மைக்கு முன்னாடி 50 பேர் கத்தனா இன்னத்துக்காகவும், மைக்கு இன்னத்துக்காகவும், ஊர் ஜனம் இன்னத்துக்காக வருது, பிரச்சனை வருது இல்லையா? யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி முஅத்தின்கள் எங்களை விட சிறப்பு மிக்கவர்களாகி விடுகிறார்களே, அதுக்கு எங்களுக்கு என்ன செய்கிறது என்று கேட்டார்கள். எவ்வளோ ஆசையாக கேட்குறாங்க பாருங்கள். ஃபகால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல் கமா யகூலூன், அவங்க சொன்ன மாதிரி திருப்பி நீங்களும் சொல்லுங்கள். ஃபைதன் தஹைத்த ஃபசல் தொழுத்த, அவங்க வாங்க சொல்லி முடிச்சோன்னு அல்லாஹ்ட என்ன வேணால் துவா கேளுங்க, அல்லாஹ் கொடுத்துருவான். அப்போ அந்த சவாபை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துட்றான். பாங்கு சொன்னதுக்கு முறைப்படி பதில் சொன்னால் ஆசையோடு அந்த முஅத்தினுக்கு என்ன சவாபு கிடைக்கிறதோ அதை அல்லாஹ் உங்களுக்கும் தந்து விடுகிறான். ரவா அபூ தாவூத். வஅன் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு قال سمعت النبي صلى الله عليه وسلم يقول ان الشيطان اذا سمع النداء بالصلاه தொழுகைக்காக பாங்கு சொல்லும் சத்தத்தை ஷைத்தான் கேட்டால் ذهب حتى يكون مكان ரௌஹா என்ற இடத்துக்கு ஓடி விடுகிறான். மதீனாவை விட்டு, ரௌஹா என்ற இடம் மதீனாவிலிருந்து ஒரு 35 கிலோமீட்டர், 35 மைல் இருக்கும். 35 மைல் சொன்னால் 50-60 கிலோமீட்டர் ஓடிடுறான். ஒரு ரௌஹாவு மில் மதீனத்தி அலா சித்தத்தையும் சலாசீன மீலன், 36 மைல், 36 மைல் எக்ஸ்ட்ரா ஒரு பாதி சேர்த்துங்க, 55 கிலோமீட்டர், 60 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது, அங்கே ஓடி விடுகிறான். ரவாஹு முஸ்லிம். அவ்வளோ தூரம் ஒரு ஏகத்தேரத்தால் சொல்கிறாங்க, அவ்வளோ தூரத்துக்கு ஓடிடுறான் ஷைத்தான். அப்படி வாங்க சொல்லி முடிச்சுன்னா மறுபடியும் வந்துடுவாங்க. வான அல்கமத் இப்னு வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال இன்னி ல இந்த முஆவியா இதா உத்தின முஅத்தினுஹு, நான் முஆவியா ரலியல்லாஹு இடத்துல அமர்ந்திருந்தேன், அந்த நேரத்தில் அங்கே இருந்து அவருடைய பாங்கு சொல்லக்கூடிய ஒரு பாங்கு சொன்னார். ஃபகால முஆவியா கமா கால முஅத்தினுஹு, முஅத்தின் சொன்னதையே திரும்ப சொன்னார் முஆவியா அவர்கள். ஹத்தா இதா கால ஹய்யா அலஸ் ஸலாஹ்னு சொன்ன பொழுது கால லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். வலம்மா கால ஹய்யா அல் ஃபலாஹ்னு சொன்ன பொழுது கால லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். அது அலியுல் அலீம் மேலே சேர்த்துல, கீழே அலியுல் அலீம் சேர்த்துருக்குறாங்க. வகால பாத தாலிக்க மா கால் முஅத்தினு, அதன் பின்பு அவர் சொன்ன மாதிரியே, முஅத்தின் சொன்ன மாதிரியே அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னார்கள். சும்மா கால பின்பு சொன்னார்கள், சமிஅத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால தாலிக்க, பெருமானார் இப்படி சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன் என்று முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். ரவாஹு அஹ்மத். அப்போ ஹய்யா அலஸ் ஸலாஹ் சொல்லும்போது லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், ஹய்யா அல் ஃபலாஹ் சொல்லும்போது லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அலியுல் அலீம். இது ஒரு ரிவாயத்து. சில ரிவாயத்தில் ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال كنا مع رسول الله صلى الله عليه وسلم فقام بلال ينادي فلما سكت قال رسول صلى الله عليه وسلم من قال مثل هذا يقينا دخل الجنة رواه النسائي. நாங்கள் பெருமானோடு இருந்தோம், பிலால் அவர்கள் எழுந்திரிச்சு பாங்கு சொன்னாங்க. பாங்கு சொல்லி முடித்தவுடன் பெருமானார் சொன்னாங்க, இவர் சொன்னதை போன்றே திரும்ப பதில் யார் சொல்கிறார்களோ நிச்சயமாக அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார், உறுதியாக சுவனத்தில் நுழைந்து விட்டார் என்று சொன்னார்கள்.
وأن عائشة رضي الله عنها قالت كان النبي صلى الله عليه وسلم إذا سمع المؤذن يتشهد பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஅதின் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் கால அன நானும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? நானும் சாட்சி சொல்கிறேன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நானும் சாட்சி சொல்கிறேன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுவாங்க. ரவாஹ் அபூ தாவூத். வஅன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால மன் அத்தன சிந்தை அஷரத்த சனத்தன், யார் 12 வருட காலங்கள் பாங்கு சொல்லுவாரோ வஜபத் லஹுல் ஜன்னா, சொர்க்கம் அவருக்கு வாஜிபாகி விடுகிறது. வ குத்திபலஹு பி ததீனிஹி ஃபி குல்லி யௌமின் 60 ஹசனத்தன், ஒவ்வொரு நாளும் அவர் பாங்கு சொன்னதுக்காக அல்லாஹ் தஆலா 60 நன்மைகளை எழுதுகிறான். வலி குல்லி இகாமத்தின் 30 ஹசனத்தன், ஒவ்வொரு இகாமத்துக்கும் அல்லாஹ் தஆலா 30 நன்மைகளை எழுதுகிறான். ரவாஹ் இப்னு மாஜா. அப்போ 12 வருடம் ஏதாச்சும் ஒரு, அதனால் 11 வருஷம் சொன்னால் சொர்க்கம் போக மாட்டாரா? அப்படி இல்லை பை. 12 வருஷங்கள் மிக ஒரு பெரிய வருஷம், ஒரு பெரிய காலங்கள், நீண்ட காலம். அந்த மாதிரி யார் நீண்ட காலங்கள் பாங்கு சொல்கிறாரோ, முந்தைய வரையத்தில் வந்துச்சு 7 வருஷம்னு வந்துச்சு. அதான் ஒரு தஹ்மீன்னு சொல்கிறோம். அவ்வளோ காலங்கள் நிதானமாக பாங்கு பொறுமையோடு இருந்து பாங்கு சொல்கிறாரோ அல்லாஹ் சொர்க்கத்தில் கொண்டு போகிறான் அவரை. வேணும் கால் குன்னா நுமரு பி துவாய் இந்த அதானில் மகரிபுடைய பாங்கிலே துவா செய்யும்படி நாங்கள் ஏவப்பட்டோம். துவா கபூலாகிற நேரம், மற்ற நேரங்களையும் பாங்கு சொன்னால் துவா கபூலாகுது. குறிப்பாக மகரிபுடைய பாங்கு சொல்லும் நேரத்தில் அதுக்கு பதில் சொல்லிவிட்டு துவா கேட்டால் கட்டாயமாக அல்லாஹ் கபூல் செய்கிறான். ரவால் பைஹகி ஃபி தஅவாத்தில் கபீர். பாபு தஹீரில் அதான், பாங்கை பிற்படுத்துவதை பற்றி பாடம். அதாவது பாங்கு வக்து வந்தோன்னு சொல்லணுமா, கொஞ்சம் பின்னாடி சொல்லலாமா, கொஞ்சம் முன்னாடி சொல்லலாமா, எப்படி? ஃபிஹி ஃபஸலானி அல் ஃபஸலுல் அவ்வல் அன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன பிலாலன் யுஅذனு பிலைலின். இப்போ நம்ம சஹருக்கு அலாரம் வச்சு எந்திரிக்கிறோம், அது மைக்கில் சொல்கிறாங்க சஹருடைய நேரம் ஆரம்பமாகிவிட்டது, எல்லோரும் சஹர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறப்படுகிறது அப்படின்னு மைக்கில் சொல்கிறாங்க. முஸ்லீம் இருக்குல்ல, தஃப் அடிக்கிறாங்க சில ஊருக்குல்ல, இந்த பைத்து படிச்சுட்டு தஃப் அடிச்சுட்டு தெருவில் போவாங்க. இங்கே இருக்கா அவங்க ஊரில்? யார் ஊரில் இருக்குது இல்லையா? இப்போ பரவாயில்ல போயிடுச்சு. எங்கள் ஊரில் தஃப் பக்கிட்டு வருவார். ஆயா ஹே ரம்ஜான் மாஹே முபாரக் ஆயா டங் டக் ஜிங் டங் நடிச்சு தத்துவா சஹர் பக்கீர்சான்னு சொல்கிறது ஒரு பேர். சஹர் பக்கீர்சா வருவாங்க, எல்லோரும் எழுப்பிடுவாங்க. அந்த மாதிரி பழக்கம்லாம் இருந்துச்சு. இப்போ பெருமானசன் காலத்தில் சஹருக்கு எழுப்பி விடுறதுக்காக வேண்டி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பாங்கு சொல்ல இப்படி பெருமான சொல்லாதுன்னு சொல்லுவாங்க. யாரை? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பாங்கு சொல்ல வைப்பாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவை பாங்கு சொல்ல வைக்கும்படி பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அவங்க பாங்கு சொல்லணுன்னா எல்லோரும் எந்திரிச்சிருவாங்க. சார் டைம் ஆயிடுச்சுன்னு எல்லாம் ஒரு 4 மணிக்கு, இப்போ 4:45க்கு 5 மணிக்கு ஃபஜ்ர் பாங்கு சொல்கிறாங்க, அதுதான் சாருடைய முடிவு நேரம்னா 4 மணிக்கு 3:30 மணிக்கு பாங்கு சொல்லுவாங்க. எல்லோரும் எந்திரிச்சிருவாங்க. எழுந்திரிச்சவங்க மற்றவங்க எழுப்பிவிட்டு எல்லாம் எந்திரிச்சிருவாங்க. எல்லோரும் சார் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அப்துல்லா பின் உம்மு மக்தூம் ரலியல்லாஹு வித்தியாசம் தெரியணுமா இல்லையா? இப்போ பிலால் 2 பாங்கையும் பிலால் நாயமே சொன்னாங்கன்னா அந்த பாங்கு தூங்குனவர் இந்த பாங்கு கதை கேட்டோன்னே 2வது ஃபஜ்ருக்கு பாங்கு அதுவும் அவங்களே சொன்னாங்கன்னா இது எந்த பாங்கு யார் சொன்னாங்கன்னு விளங்காது. அதனால் ஃபஜ்ருடைய பாங்கு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அவங்க வேறு மெட்டில் வேறு குரலில் சொல்லுவாங்க. ஓ இதோட வக்து முடிஞ்சிருச்சு, இப்போ வக்து ஆரம்பிச்சிருச்சு, எல்லாம் சஹர் செய்யணுங்கிறதுக்கான பிலால் ரலியல்லாஹு அவர்களையும் வக்து முடிஞ்சுன்னு காட்டுறதுக்கான உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அவர்களையும் பாங்கு சொல்லுவாங்க. அந்த பாங்கு சத்தம் கேட்டோன்னே வக்து முடிஞ்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்வாங்க. இந்த 2க்கு நடுவில் சஹர் செஞ்சுங்க என்று பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்ன பிலாலன் யுஅذினு பிலைலின், பிலால் ரலியல்லாஹு அவர்கள் இரவில் பாங்கு சொல்லுவார்கள். இரவில் என்ன? சஹர் டைம், சஹர் நேரத்தில்னு அர்த்தம். இப்போ குலு வஷ்ரபு, அப்போ நீங்கள் எல்லோரும் சாப்பிடுங்கள் குடியுங்கள். ஹத்தா யுனாதி இப்னு உம்மு மக்தூம் அவர்கள் பாங்கு சொல்லும் வரையிலேயும் சாப்பிடுங்கள். அவங்க பாங்கு சொன்னால் சாப்பாட்டை நிப்பாட்டிங்க. கால வகான இப்னு உம்மு மக்தூம் ரஜுலன் ஆமா, உம்மு மக்தூம் அவர்கள் கண் இல்லாத சஹாபியாக இருந்தார்கள். லா யுனாதி பாங்கு சொல்ல மாட்டார். ஹத்தா யுகாலஹு அஸ்பஹத்த பா நேரம் ஆச்சு இந்த பாங்கு சொல்லு என்று நாங்கள்லாம் சொன்னோம். அப்போ தான் எந்திரிச்சு பாங்கு சொல்லுவார். ஏன்னா அவருக்கு கண்ணு தெரியாது, அவருக்கு அந்த சுபு சாதி வந்துருச்சான்னு பார்க்க தெரியாது. பாங்கு சொல்ல நியமிக்கப்பட்டிருக்கு பெருமானாரால், அழகாக பாங்கு சொல்லுவார். நாங்கள் சொல்லுவோம் இப்போ டைம் ஆச்சுன்னு சொன்னோன்னு தான் எந்திரிச்சு பாங்கு சொல்லுவார். முத்தஃபகுன் அலைஹி. வான் சமரத் பின் ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யம்னா அன்னக்கும் மின் சுஹூரிக்கும் அதானு பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய பாங்காகிறது உங்கள் சஹர்களை விட்டு உங்களை தடுக்க வேண்டாம். வரல் ஃபஜ்ருல் முஸ்தகீல், நீளமான ஃபஜ்ர் வந்தாலும் நீங்கள் சஹர் செய்யலாம், செஞ்சு கொண்டே இருக்கலாம், அதுவும் உங்களை தடுக்க வேண்டாம். ஃபஜ்ர் காலை ஒரு நேரம் நீளமாக ஒரு தூண் மாதிரி ஒரு வெளிச்சம் வரும், அது ஃபஜ்ரை முஸ்தகீல் சொல்லுவாங்க. அது ஃபஜ்ரை காதி பொய் ஃபஜ்ர், பொய் விடியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த விடியல் மறைஞ்சிடும். அப்புறம் அகலமான விடியல் ஒன்று வரும், அதுக்கு ஃபஜ்ரை சாதிக் என்று சொல்லுவார்கள்.
வலாக்கின் ஃபஜ்ருல் முஸ்தீரு ஃபில் உஃப்க், கீழ்வானத்தில் தெரியக்கூடிய அகலமான ஃபஜ்ரு, அகலமான விடியல் தான் அதான் உண்மையான ஃபஜ்ரு தொழுகை என்று சொன்னார். ரவா முஸ்லிம் வலஃபுதுஹு லித்திர்மிதி. வஅன் மாலிக் இப்னுல் ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال أتيت النبي صلى الله عليه وسلم أنا وابن عم لي فقال إذا سافرتما فأذنا وأقيما وليؤمكما أكبركما رواه البخاري. நானும் என்னுடைய சின்னப்பா மகனும் சின்னத்தா மகனும் வந்தோம் பெருமானாரிடத்திலே. பெருமானார் சொன்னாங்க, ஏதோ வெளியூர் போகிறோம் என்று நாங்கள் பெருமானார் சொல்லிக்கொள்ள வந்திருந்தோம். பெருமானார் சொன்னாங்க, இதா சாஃபர்த்துமா, நீங்கள் பயணம் சென்றால், ஃபஅத்தினா, 2 பேரும் பாங்கு சொல்லுங்கள், வ அகீமா, 2 பேரும் காமத்து சொல்லுங்கள், வல் யும்முக்குமா, உங்கள் 2 பேருக்கும் இமாமத்தை செய்யட்டும், அக்பருக்குமா, உங்களை யார் பெரியவரோ அவர் இமாமத் செய்யட்டும். வயதில் பெரியவர் அல்ல இல்மிலே பெரியவர் அவர் இமாமத் செய்யட்டும், மற்றவங்க பின்னாடி தொழுகட்டும். அப்படியே எங்கேயுமே இமாமத்தோ 2 பேர் போனாலும் இமாமத் செஞ்சு தொழுது கொள்ளுங்கள். முத்தஃபக்குன் அலைஹி. வஅன் அபீ ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு قال இன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹீன கஃபல மின் கஸ்வத்தி ஹைபர், ஹைபர் போரிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு திரும்பிய பொழுது சார லைலத்தன், ஒரு இரவிலே நடந்து சென்றார். பகலில் நடக்கிறத விட என்னப்பா வானு கால் லனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நீங்கள் தொழுகுங்கள் நான் எவ்வாறு தொழுகிறேனோ அதை பார்த்து அதே மாதிரி தொழுகுங்கள். ஒய்தா ஹலரத்தி ஸலாத்து, தொழுகை நேரம் வந்து விட்டால் ஃபல் யுஅத்தின் அஹதுக்கும் உங்களை ஒருவர் பாங்கு சொல்லட்டும், வல் யுஅம்முக்கும் அக்பருக்கும், உங்களில் பெரியவர் உங்களுக்கு இமாமத் செய்யட்டும். பெரியவர்னா எல்லாரும் இல்முடையவர் இருந்தாங்கன்னா வயதில் பெரியவர், அல்லது யார் இல்முல பெரியவர் ஆலிமா இருக்கார் ஹாஃபிஸாக இருக்கார் அவர் சொல்ல வைக்கணும். முத்தஃபகுன் அலைஹி. வஅன் நபி ஹுரைரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال பெருமானார் ஸல்லல்லாஹு ஹைபர் போருக்கு போயிட்டு திரும்ப வரும்போது பெரும்பாலும் தூரத்தில் பயணங்களில் இரவில் நடப்பாங்க. ஏன்னா பகலில் கடும் வெயிலாக இருக்கும், அதனால் வெயில் நடக்கிறது முடியாது இல்லையா, அதனால் இரவில் நடந்து செல்வாங்க. நடந்து செஞ்சுட்டு பகலில் வந்து டென்ட்டு போட்டு ஓய்வு எடுத்துக்குவாங்க. டென்ட் பண்ணி நல்லா இருக்கும், மரத்தடியில் எங்கே சோலை வனமாக இருக்குதோ அல்லது தண்ணி இருக்கோ அந்த இடத்துல போய் ஓய்வு எடுத்துக்குவாங்க. எல்லாம் ஒன்று செஞ்சு தோதுட்டு தோதுட்டு லோர் வரைக்கும் படுத்துடுவாங்க, லோர் அசர் வரைக்கும் படுத்துடுவாங்க. அசர் தோதுட்டு மகரிப் இருட்டிடும், வெளிச்சமும் போயிடும், கொஞ்சம் இருள் அடைஞ்சிரும், நல்லா கூலாயிரும். பாதை தெரிஞ்சவர் தெரியும், அவருக்கு இருட்டிலையும் வழி தெரியும் அவருக்கு, அவரை மணக்க வச்சு பெருமாள் நடந்து போக ஆரம்பிச்சிடுவாங்க. இருட்டில் நடப்பது தான் பெருமானுடைய பழக்கமாக இருந்தது. ஏன்னா சஃபரும் வந்து கூலான வக்தில் நடந்தால் களைப்பும் தெரியாது, நீண்ட தூரம் நடக்கலாம், அதனால் அப்படி செய்வது பெருமானுடைய பழக்கமாக இருந்தது. அது மாதிரி ஹைபர் போயிட்டு திரும்ப வருகிற பொழுது இரவில் நடந்து வந்து கொண்டே இருந்தார்கள் மதினாவுக்கு திரும்பி வருகிற வழியில். அப்போ ரொம்ப தூரம் நடந்து களைப்பாயிருச்சு, ஒரு 3 மணி 3:30 ஆயிடுச்சு. ஃபஜருக்கு இன்னும் 1 மணி 1.5 மணி நேரம் இருக்குது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க, எந்திரிச்சு ஃபஜர் தொழுதுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் டென்ட் போட்டு படுக்க வச்சாச்சு எல்லாரையும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பிலால் நாயகம் முழிச்சிருக்கிறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பிலால் நீங்கள் முழிச்சு பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு, ஃபஜருக்கு எழுப்பி விட்டுறீங்களா அப்படின்னாங்க. சரின்ட்டாங்க. ரசூலில் படுத்துட்டாங்க. சொல்லலாம் பிலால் ரதி இல்லை தூக்கம் வந்துடக்கூடாதுன்னு தோகுறாங்கன்னுட்டு தக்பீர் கட்டி. ஏன்னா மணி 3 ஆச்சு, 4:30 மணிக்கு இன்னும் 2 மணி 5 மணிக்கு பாங்க சொல்கிறதுக்கு 2 மணி நேரம் டைம் இருக்குது. பிலால் நாயகம் 2 மணி நேரம் முழிச்சு எல்லாத்தையும் எழுப்பி விடணும்னு பொறுப்பு எடுத்துக்கிட்டு எல்லோரும் தூங்குறாங்க, டென்ட்டில் தோந்துக்கிட்டே நிற்கிறாங்க. பார்த்தாங்க 4:45. உதாரணத்துக்கு டைம் அந்த காலம் வாட்சி கிடையாது, இன்னும் 1/4 மணி நேரம் இருக்குது, அப்பா போதும் தொழுது அப்படின்ட்டு கொஞ்சம் உட்காந்தாங்க. அவங்க உட்காந்து படுக்க ரஹல்னால் அந்த ஒட்டகத்தின் தொட்டி கீழே எடுத்து வச்சுருந்தாங்க, அதில் சாஞ்சி உட்காந்து தஸ்பீ வைத்து உட்காந்துட்டாங்க. அப்படி கண்ணா செஞ்சிருச்சு. நைட்டில் நடந்தது இல்லை, அவங்களும் தூங்கிட்டாங்க. யார் உட்காந்தே தூங்குறாங்க, அப்படி சுக்கிட்டு அப்படியே நல்லா உட்காந்து சாஞ்சிக்கிட்டு தூங்கிட்டாங்க. தூங்கினா 5 மணி ஆயிடுச்சு, சூரியன் ஃபஜர் வந்துடுச்சு. 6 மணி ஆகி சூரியன் ஊற்றிருச்சு. 6:15 சூரியன் ஊதிக்கும்ல, சூரியன் ஊற்றிருச்சு. நல்லா தூங்கிட்டே இருக்காங்க. முதல்ல கண் வச்சு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு முடிச்சிடறாங்க. பார்த்தா சூரியன் ஊற்றிருச்சு. பிலால் அப்படின்னு அடித்து பிடிச்சா அவங்களும் எந்திரிச்சு வந்தாங்க. இப்படி ஆயிடுச்சு, ஃபஜர் உதயமாகிடுச்சு, தொழுகை கலாவாயிருச்சு, எந்திரிங்க, இதெல்லாம் ஷைத்தானுடைய வாதி, இது நம்ம தொழுகை கலாவாயிருச்சு, நமக்கு ஏன்னா எந்திரிங்க கிளம்புங்க எல்லாம் அப்படின்ட்டு டென்ட்டெல்லாம் 3 மணிக்கு சுட்டிக்கிட்டு ஒட்டத்தை ஓட்டிக்கிட்டு எல்லாம் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. கிளம்பி இன்னும் கொஞ்சம் தூரம் போனாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் நடந்து கொஞ்சம் தூரம் போனோன்னா அங்கே ஒரு தோட்டம் இருந்துச்சு. அங்கே எல்லாம் ஒழுங்கு செஞ்சுட்டு சஃபா நின்று பாங்கு சொல்ல சொன்னாங்க. பிலால் உலகா ஃபஜருடைய பாங்கு சொன்னாங்க. அப்புறம் காம சொன்னாங்க. கலாவாக ஜமாத்தாக ஃபஜரை மறுபடியும் பெருமாள் சொன்னாங்க. சொல்லிட்டு ஃபஜர் சலாம் கொடுத்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் கிட்ட உட்காந்துட்டாங்க. பிலால் முழிச்சு தான் இருந்திருப்பார், தோதுட்டு இருந்திருப்பார். கடைசியாக என்ன கொஞ்சம் நேரம் டைம் இருக்குன்னு உட்காந்துருப்பார். கண் சொக்கி இருக்கும். ஷைத்தான் வந்தான் குறுக்கால, நல்லா தூங்கு அப்படின்னு தட்டி கொடுத்து, குழந்தைய தட்டி கொடுக்குற மாதிரி தட்டி கொடுத்து நல்லா தூங்க வச்சுட்டான். அது எந்திரிக்கும் போது ஃபஜ்ர் உதயமாயிருச்சு.
அப்படின்னு அபூபக்கர் நாயகர் சொன்னாங்க. அப்புறம் பிலால் தொழுதுட்டு அவங்களும் வந்தாங்க. வந்து பிலால் என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. யாரை சொல்லி நான் தொழுதுகிட்டு இருந்தேன், வந்து கடைசின்னு கொஞ்சம் நேரம் டைம் இருந்துச்சா அப்படியே உட்காந்துட்டேன். ஸோ என்ன சொன்னால் அதே மாதிரி சொல்கிறாங்க அவங்களும். உட்காந்து இப்படி கண்ணு சொக்குச்சிங்கன்னா அப்படி தூங்கிட்டு ஷைத்தான் எனக்கு தட்டி கொடுத்து தூங்க வச்சுட்டாங்க ரசூல் இல்லை அப்படின்னு. அபூபக்கர் சொன்னாங்க, அஷ்ஹது அல்லா அன்னக ரசூல் இல்லைங்க, அல்லாவின் திருத்தூதர் நான் சாட்சி சொல்கிறேன் யார் ரசூல் அல்லா. ஏன்னா பிலால் நான் என்ன சொன்னாங்களோ அதை முன்னாடி சொல்லிட்டாங்க, சொல்ல வருவாங்க, அது முன்னாடியே பெருமானம் கரெக்டாக அதே மாதிரி சொன்ன உடனே பெருமானம் சொன்னாங்க. பெருமானம் சொன்னாங்க, இப்படி யாரும் உங்களில் யாரும் தூங்கி விட்டால் நாமன் சலாத்தின் ஒன்று செய்யாது, மறந்து விட்டாலோ தூங்கி விட்டாலோ எந்திரிச்ச உடனே தொழுதுருங்க, அதுதான் அதனுடைய நேரமாக இருக்கும் என்று பெருமானம் சொன்னாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ல ஒரு வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவத்தை எல்லாம் நிகழ்த்தி தொழுகையை கதாவாக்குனாலும் உடனே அதை பதறி போய் பதறி அடித்து எந்திரிக்கிறாங்க. பதற வேணாம், அல்லாஹ் நாட்டம், என்ன செய்கிறது, அல்லாஹ் ஜல்ல ஷானு நாடி தான் முந்தி எழுப்பிட்டுருக்கான், யாராவது ஒருத்தரை எழுப்பிட்டுருக்கான், எல்லாத்தையும் தூங்க போட்டான். அல்லாஹ் நாட்டம், பதற வேணாம், நம்ம வேணும்னு செய்யலையே, அதனால் யாரும் பதறி துடிக்க வேணாம், நீங்கள் தொழுவுங்க சரியாக போயிடும் பெருமாள் சொன்னாங்க. இப்படி நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பொழுது எப்படி நடந்துக்கணும் என்று காட்டுவதற்கு அதுக்கும் ஒரு அழகிய முன்மாதிரி வேணும் இல்லையா, பெருமாள் அதையும் செய்து காட்டினார்கள். وعن أبي هريرة رضي الله عنه قال إن رسول الله صلى الله عليه وسلم حين قفل من غزوة خيبر سار ليلة, ஒரு இரவில் நடந்தார்கள். சாரன இரவில் நடக்கிறது. சுப்ஹானல்லாஹி அஸ்ரா பி அப்திஹி ஹத்தா இதா அதரகுல் கரா அரச, கரா என்ற இடத்தை, கரான்னு சொன்னால் வந்து என்ன பிறகு அதுரகஹு அரச அரச அரசன இரவில் தங்குதல் அப்படின்னு அர்த்தம். அரசன ஆறுநூற்றி ஹத்தா இதா அதரகுல் கரா, அல் கரா அப்படின்னா நுஆஸ், சிறு தூக்கம். நடந்துகிட்டே இருந்தாங்க, அப்படி சொக்குது எல்லாருக்கும். அல் கரானா சிறு தூக்கம், அரசன இரவில் தங்குதல் அப்படின்னு அர்த்தம். நசல ஆஹிருல்லை லில்லி சிராத், ஓய்வுக்காக இரவில் தங்குதல். அப்போது நடந்து கொண்டே இருந்தார்கள், எல்லாருக்கும் தூக்கம் சொங்குதுன்னு பெருமானம் செய்கிறாங்க, இறங்கப்பா அப்படின்னு ஒட்டகத்தை விட்டு குதிரையை விட்டு இறங்கி டென்ட் அடித்து எல்லாம் படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வகால் பிலால் நாயத்தில் சொன்னாங்க, இக்கில இல்லைன்னா லைல், நீங்கள் பாதுகாத்து எஃபால் இக்கலன்னா நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள், எங்களுக்காக இரவை பாதுகாத்து கொள்ளுங்கள், நீங்கள் மட்டும் முடிச்சிருந்துங்க, எல்லாம் தூங்கிடாமல் ஃபஜ்ருக்கு எழுப்பிடுங்கன்னு சொன்னாங்க. ஃபஸல்லா பிலாலுன் மா குத்திர லஹு, பிலால் தொழுது கொண்டே இருந்தார்கள், எந்த அளவுக்கு அல்லாஹ் அவர் தக்தீர் எழுதி வச்சுருந்தானோ அந்த அளவுக்கு தொழுதாங்க. நாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஹாபு, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தூங்கிவிட்டார்கள். ஃபலம்மா தகாரபல் ஃபஜ்ரு, இரவெல்லாம் தொழுது ஃபஜ்ர் நெருக்கமான பொழுது இஸ்தனத பிலால் சாய்ந்து கொண்டார்கள். இலா ராஹிலத்திஹி, 5 நிமிஷம் பாங்க சொல்லிடலாம், எல்லாத்தையும் எழுப்பிடலாம் அப்படின்னு தஸ்பீஹ் எடுத்து வச்சு சுப்ஹானல்லாஹ்னு படுத்தாங்களே, சுப்ஹானல்லாஹ் தூங்கிட்டான். இஸ்தனத பிலால் இலா ராஹிலத்திஹி, தங்களுடைய ராஹிலத்தில் இந்த வாகனத்திலே சாய்ந்து கொண்டார்கள். முவஜ்ஜிஹல் ஃபஜ்ரை எதிர்பார்த்த வண்ணமாக. கலபத்து பிலாலன் ஐனா, பிலால் அவர்கள் 2 கண்களும் மிகைத்து விட்டன. வஹு முஸ்தனிதுன் இலா ராஹிலத்தி, படுத்துலாம் தூங்கலை, அப்படி சாஞ்சி உட்காந்து அப்படி சொக்கிட்டாங்க, தலையை மட்டும் சாய்ச்சிக்கிட்டு படுத்தாங்க. அவர்கள் தங்களுடைய வாகனத்தில் சாய்ந்தவராக தூங்கிவிட்டார்கள். வலம் யஸ்தைகில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலா பிலால், ரசூலுல்லாஹும் விழிக்கவில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், பிலால் அவர்களும் விழிக்கவில்லை. வலா அஹதும் மின் அஸ்ஹாபி, தோழர்கள் யாரும் விழிக்கவில்லை. ஹத்தா லரபத்துஹும் ஷம்ஸ், முகத்தில் சூரியன் வந்து அடித்த பொழுதே தவிர, சூரிய ஒளி மூஞ்சில் படுது. ஃபகான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வலஹும் இஸ்திகாதன், அவர்கள் எழுதுவதில் முந்தியவர்களாக பெருமானார் இருந்தார்கள், முதல்ல பெருமானார் எழுந்திருச்சாங்க. ஃபஸிஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் திடுக்கிட்டார்கள், பார்த்தா சூரியன் ஊற்றிருச்சு. ஃபகால ஐ பிலால், பிலால் கூப்பிட்டாங்க. ஃபகால பிலால் அகத பி நஃப்ஸி அல்லதி அகத பி நஃப்ஸிக்க, யார சொல்ல உங்களை எந்த தூக்கம் பிடித்து கொண்டு அதே தூக்கம் என்னையும் பிடித்து கொண்டது யார சொல்லலா அப்படின்னாங்க. ஃபகால இக்தாது, கிளம்புங்கள் இங்கிருந்து. காத அப்படின்னு சொன்னால் ஒட்டகத்தின் கயிறை பிடித்து இழுத்து சென்றான்னு அர்த்தம். இக்தாதுனா ஒட்டகத்தை பிடித்து இழுத்து கிளம்புங்க அந்த இடத்த விட்டு. ஃபக்தாது, அவர்கள் ஒட்டகத்தின் கயிறு பிடித்து இழுத்து நடந்து சென்றார்கள், எல்லோரும் கிளம்பி விட்டார்கள்னு அர்த்தம். ரவாஹிலஹும், அவருடைய வாகனங்களை ஓட்டி சென்றார்கள். ஷையன், கொஞ்சம் தூரம். சும்ம தவல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானா உது செய்தார்கள். அமர பிலால் நாயத்தை ஏவினார்கள். ஃபஅகாம ஸலாத, தொழுகையை நிலைநாட்டினார்கள், தொழுகைக்கு காமத் சொன்னார்கள். ஃபஸல்லா பிஹிம் சுபஹை தொழுதார்கள். வலம்மா கல சலாத், தொழுகையை முடித்த பொழுது கால சொன்னார்கள், மன் நசிய சலாத்த, யார் தொழுகையை மறந்து விட்டார்களோ, ஃபல் யுசல்லிஹா இதா தக்கரஹா,
அது ஞாபகம் வந்தவுடன் உடனடியாக தொழுது கொள்ளட்டும். ஃபைனல்லாஹ் கால, அல்லாஹ் சொல்கிறான், அகிமிஸ் ஸலாத்த லிதிக்ரி, என் நினைவுக்காக தொழுகுங்கள் என்று அல்லாஹ் சொன்னால், இப்போ அல்லாஹ் நினைவுக்காக தான் தொழுகிறோம். தொழுக நினைவு மறந்துட்டா எப்போ ஞாபகம் வந்ததோ வேற ஏதாவது சொன்னால் வதுக்குர் ரப்பக இதா நசீத், அல்லாஹ் மறந்து விட்டால் உடனடியாக ஞாபகம் செய்யுங்க. இப்போ மறந்துட்டீங்க, டப்பு ஞாபகம் வந்தபோது டக்குன்னு மறுபடியும் தொழுதுடணும், தாமதப்படுத்தக்கூடாது. ரவாஹ் முஸ்லிம். வன் நபி கதாதா ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா உகீமத்தி ஸலாத்து, தொழுகைக்கு காம சொல்லப்பட்டால், ஃபலா தகூமு ஹத்தா தரூனி கது ஹரஜ்து, நான் வெளியேறி வருவதை நீங்கள் பார்க்கும் வரை யாரும் எழுந்து நிற்க வேண்டாம். காம சொன்னாலும் நான் வெளியே வந்தால் மட்டும் தான் நீங்கள் இன்றைக்கி அந்த வரைக்கும் உட்காந்துருங்கன்ட்டான். முத்தஃபக்குன் அலைஹி. வன் நபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா உகீமத்தி ஸலாத்து, தொழுகைக்கு காம சொல்லப்பட்டால், ஃபலா தஅதூஹா தஸஊன, விரைந்து ஓடியவர்களாக வர வேண்டாம். டப்பட்டம் பள்ளிவாசலில் காம சொல்லிட்டு தக்பீர் கட்டின தக்பீர் தெரியுமா கலந்துக்கணும். அதுவும் சில பேர் அந்த ருக்குக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜமாத் ஓடி தம் ஓடி உளுந்து அடித்து ஒருத்தர் உளுந்து வச்சு ஓடி வருவானு எந்திரிச்சு உட்காந்து. அந்த மாதிரி சில பேர் ஹவுஸே தக்பீர் கட்டிடுறானோ, அங்கே ஹவுஸ்லேயே ஒரு சில தக்பீர் கட்டி அங்கே நடந்து வரான். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் மெதுவாக வரணும். வ தம்ஷூன, நடந்து வாருங்கள், விரைந்து ஓடி வர வேண்டாம். வ அலைக்கும் சக்கீனத்து, நீங்கள் அமைதியை கடைபிடியுங்கள். ஒமா அதரக்தும் ஃபசல்லு, எந்த ரக்காத்தை பெற்றுக்கொண்டீர்களோ அதை தொழுது கொள்ளுங்கள். ஒமா ஃபாத்தக்கும் ஃபாத்திமு, எது விட்டு விட்டதோ அதை பின்னாடி எந்திரிச்சு தொழுது சலாம் கொடுத்தோன்னே எந்திரிச்சு தொழுது கொள்ளுங்கள். அதுக்குன்னு பள்ளிவாச பாயெல்லாம் வீணாக்க வேண்டாம். முத்தஃபகுன் அலைஹி. ஃபீ ரிவாயத்தில் முஸ்லிமின் ஃபஇன்ன அஹதுக்கும் இதா கான யஅமிது இல ஸலாத்தி, உங்களில் ஒருவர் தொழுகைக்காக வேண்டி நாடி வந்தாலும் ஃபஹுவ ஃபீ ஸலாத், அவரும் தொழுகையில் தான் இருக்கிறார். ஃபஹுவ ஃபீ ஸலாத், வீட்டை விட்டு தொழுகைக்குன்னு கிளம்பிட்டு அதுவும் தொழுகை தானே, அமைதியான முறையில் திக்ரோட ஃபிக்ரோட வீண் பேச்சு பேசாமல், வெட்டி பேச்சு பேசாமல் அங்கேயும் திக்ரோட ஃபிக்ரோட வரணும். அதுவும் தொழுகைக்கு வர்ற மாதிரி தான், அதுவும் தொழுகையில் இருக்கிற மாதிரி தான். அந்த சவாப் அல்லாஹ் கொடுத்துட்றான். வஹாதல் பாபு ஹாலின் அன் ஃபஸ்லு சானி, இந்த பாபில் ஃபஸ்ல சானி இல்லை. அல் ஃபஸ்லு சாலிஸ் அன் ஸைத் பின் அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு கால, மேலே அந்த ரிவாயத்தை அபு ஹுரைரா ரலியல்லாஹு ரிவாயத் செஞ்சாங்க அந்த சம்பவத்தை. அதே சம்பவத்தை கொஞ்சம் வேறு ஒருத்தங்க ரிவாயத் செய்யும்போது ஒருத்தங்க சொல்லும்போது கொஞ்சம் வித்தியாசம் வரத்தானே செய்யும். வன் ஸைத் பின் அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு கால அன்னஹு கால அரஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்தம் பி தரீகி மக்கா, மக்காவுடைய வழியில் பெருமான ஒரு முறை இரவிலே தங்கினார்கள். வக்கல பிலாலன் ஐ யூகிலஹும் லிஸ்ஸலாத்தி, தொழுகைக்கு எழுப்பும்படி பொறுப்பை பிலால் நாயகத்திடம் ஒப்படைத்தார்கள். ரகத பிலால் தூங்கிவிட்டார். ரகது, மற்றவர்களும் தூங்கிவிட்டார்கள். ஹத்தா இஸ்தைகது, எல்லோரும் விழித்து எழுந்தார்கள். வகத் தலாத் அலைஹிமு ஷம்சு, சூரியன் உதயமாகி விட்டது. ஃபஸ்தைகதல் கௌமு, மக்கள் எல்லோரும் விழித்தார்கள். வகது ஃபஸ்யூ, அவர்கள் திடுக்கிட்டு விட்டால் இப்படி ஆயிடுச்சே என்று. அமரஹும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எருக்கபு, பெருமானார் ஏவினார்கள் அங்கிருந்து கிளம்பும்படி. ஹத்தா யஹ்ருஜு மின் தாலிக்கல் வாதி, அந்த மலைப்பகுதியிலிருந்து, மலை இடைப்பட்ட கணவாய் பகுதியிலிருந்து வெளியேறும்படி சொன்னார்கள். வகால, சொன்னார்கள், இன்னஹாதா வாதிம் பிஹி ஷைத்தானுன், இந்த வாதியில் ஷைத்தான் இருக்கிறான், நம் தூங்க போட்டான் இந்த மலைப்பகுதியில், மலை கணவாய் பகுதியில். வரகிபு, அவர்கள் எல்லோரும் சென்றார்கள். ஹத்தா ஹரஜு மின் தாலிக்கல் வாதி, அந்த வாதியை விட்டும் அந்த பகுதியை விட்டும் எல்லோரும் வெளியேறிவிட்டார்கள். சும்மா அமரஹும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யன்ஸிலு வ யதவல்லவு, இன்னொருடம் வந்தது, அங்கே எல்லோரும் இறங்கி ஒது செய்யும்படி சொன்னார்கள். அமர பிலாலன் ஐ யுனாதி லிஸ்ஸலாத்தி அவ் யுகீம, பிலால் அவர்களுக்கு பாங்கு சொல்லும்படி காம சொல்லும்படி ஏவினார்கள். சல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின் நாசி, மக்களுக்கு பெருமானார் தொழுக வைத்தார்கள். தொழுது முடிச்சவன சும்மா இன்சரஃப இலைஹிம், அவர்கள் பக்கம் திரும்பி உட்கார்ந்தார்கள். வகத் ரஆ மின் ஃபஸஇஹிம், அவரெல்லாம் திடுக்கிட்டு போய் பயந்து போய் இந்த மாதிரி தொழுக கதாவர்ச்சன் சஹாபாக்கள் நடுங்கி போய் உட்கார்ந்து இருப்பதை பார்த்தார்கள். வகா, சொன்னார்கள், யா யுஹன்னாஸ், மக்களே, இன்னல்லாஹ் கபல அருவாஹனா, அல்லாஹ் நம்ம ரூஹை வாங்கிட்டான். தூங்கும்போது நம்ம ரூஹை அல்லாஹ் வாங்கிறேன் இல்லையா, திரும்ப அல்லாஹ் கொடுத்தா தான் நம்ம முழிக்க முடியும். வலவுஷால ரத்தஹா இலைனா ஃபி ஹீன கைரி ஹாதா ஃபி ஹீனின் கைர ஹாதா, அல்லாஹ் நினைத்திருந்தால் கொஞ்சம் முன்னாடியே எல்லாம் நம்ம ரூஹை கொடுத்து எழுப்பியிருக்கலாம், யாராவது ஒருத்தருக்காவது உஷாராகி எழுப்பியிருக்கலாம். இப்போ அல்லாஹ்வின் நாட்டமே இன்றைக்கி கலா தொழுகுன்னு இருந்திருக்குது. அதனால நம்ம பொருந்தி கொள்ள வேண்டியதான். நாம் வேணும்னு தூங்கலை இல்லையா, அல்லாஹ் நாடி இருப்பானேனால் இதுக்கு முன்பே நமக்கு இந்த ரூஹை திருப்பி கொடுத்துருக்கலாம் இல்லையா. வைதா ரகத அஹதுக்கும் அனிசலாத்தி, உங்களை யாரும் தொழுகையை விட்டும் தூங்கி விடுவார்களேயானால், அவ் நசிஹால மறந்து விடுவார்களேயானால், சும்மா ஃபஸிஅ இலைஹா, பின்பு அதன் பக்கம் திடுக்கிட்டு விழிப்பார்களேயானால், ஃபல் யுசல்லிஹா கமா கான யுசல்லிஹா ஃபி வக்திஹா, அந்த வக்தில் எப்படி தொழுதார்களோ அதே போன்று அவர் தொழுது கொள்ளட்டும். முறைப்படி பாங்கு சொல்லி ஜமாத்தாக முறைப்படி தொழுது கொள்ளட்டும். சும்மா இல்தஃபத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா அபீ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு, பெருமானார் பக்கத்தில் அபூபக்கர் உட்காந்தாங்க, அந்த பக்கம் திரும்பினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ஷைத்தான் அத்தா பிலாலன், ஷைத்தான் பிலால்கிட்ட வந்துட்டான். ஒவ்வொரு காயிமும் யுசல்லி, அவங்க தொழுதுட்டு இருந்துருக்குறாங்க நின்று. அழுஜா, உட்கார வச்சுட்டான், படுக்க வச்சுட்டான், லைட்டாக சாய வச்சுட்டான். சும்மா லம் யஸல் யுஹத்தி உஹு
கமா யூ ஹத்த உ சபியு அத்தா நாம குழந்தைக்கு தட்டி கொடுக்குற மாதிரி சைத்தான் தட்டி கொடுத்து தூங்கு நல்லா தூங்கு நல்லா தூங்கு நல்லா தூங்கு அல்லாஹூ அல்லாஹூ அப்படின்னு பாட்டு பாடிட்டு தாளாட்டு பாடி சைத்தான் அழகாக தூங்கும். குழந்தைங்க தாளாட்டு தூங்க முடியல ஆறாரோ ஆறீராரோ அப்படின்னு அது மாதிரி பிலால் தட்டி கொடுத்து சைத்தான் தூங்க போட்டான். அத்தான் நாம தூங்கிட்டாங்க. இதான் நடந்துச்சுன்னு சொன்னாங்க. சும்மா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலாலன் பெருமாள் பிலால் அந்த பின்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. கூப்பிட்டாங்க. வெளியே பின்னாடி போயிருப்பாங்க. பிலால் இங்கே வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அக்பர பிலாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க. பிலால் அவர்கள் பெருமானார் சொன்னார்கள், மிஸ்ரல்லதி அக்பர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர்ட்ட பிலால் ரசூல் சொன்னாங்க. அதே மாதிரி யார் சொல்ல நின்று தொழுதுகிட்டே இருந்தேன்னா சைத்தான் வந்து படுக்க போட்டான், குழந்தை தட்டி கொடுக்குற மாதிரி தட்டி கொடுத்து தூங்க போட்டான் என்னைய அப்படின்னு சொன்னாங்க. ஃபகால் அபூபக்கர் சொன்னார்கள், அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், தாங்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்று சொன்னார்கள். ரவாஹு மாலிக் முர்சலன். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم خصلتان, இரண்டு தன்மைகள், முஅல்லகத்தானி ஃபி அனாகில் முஅத்தினீன், முஅத்தின்களுடைய கழுத்திலே தொங்கவிடப்பட்டிருக்கிறது. முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்ட ரெண்டு விஷயங்கள். ஒன்று சியாமுகும் சலாத்தும், அவருடைய நோன்பும் அவருடைய தொழுகையும். இப்போ இவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பொறுப்பில்லாமல் கண்ட நேரத்தில் நேரம் தவறி வாங்க சொன்னாலோ நேரம் தவறி காம சொன்னாலோ அதனால் என்ன ஆயிரும், மக்களுடைய தொழுகைக்கு நோன்புக்கு இடையூறு ஏற்பட்டுரும். அதனால் அதில் பொறுப்புதாரியாக கரெக்டாக டைம் படி பார்த்து சொல்வது அவருடைய கடமையாக இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காண்பித்தார்கள். அல்லாஹ் தஆலா பெருமானுடைய ஹதீஸுகளை முற்றிலும் அறிந்து விளங்கி அமல் செய்ய தௌஃபீக் செய்வானாக. முழுமையான முறையில் மிஷ்காத்தை ஓதி முடிக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.